श्रीशैले सदया पात्रम् दीभक्त्यादि गुणान्नममितीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् कुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि कृणाय मेने अस्मत्पुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणम् प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते मुकुलाभिरामम् श्रीमत्सरण्युगणम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्तमरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान्विदेवपरायतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुलमणिः प्रणतोऽस्मि नित्यम्। अस्मद्गुरुसमारम्भाम् यतिशेखरमध्यमाम् लक्ष्मीः वल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்குப் பன்னு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு யாயா விருத்திர் மனசி மம சாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பः சபவது விபோ நாம சங்கீர்த்தனம் தே யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சா பவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவர முனே சம்யகாராதனம் தே. श्रीमद् वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य उभय वेदांताचार्य राय परमहंस परिव्राजकाचार्य राय இப்பொழுது நாம் கண்ணாலே சேவிக்கும்படியாக வாழும் ஸ்ரீ ராமானுஜராய் எழுந்தருளியிருக்கிற யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருடைய நியமனத்தாலே திவ்ய பிரபந்த தாரா என்கிற இந்த தொடரிலே அடியேன் இன்றைய தினம் திருப்பாவையின் அர்த்தங்களை சுருக்கமாக விண்ணப்பிக்கவிருக்கிறேன். முதலிலே அந்த ஜீயர் சுவாமியுடைய திருவடி தாமரைகளிலே பிரணாமபூர்வகமாக அஞ்சலியை பண்ணி அடியேன் இந்த உபன்யாச தொடரிலே ஒரு சில வார்த்தைகளை விண்ணப்பிக்கிறேன். திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தம் அது ஆண்டாள் அருளி செய்தது. அந்த திவ்ய பிரபந்தத்தை பற்றின விளக்கங்களெல்லாம் பல தலைமுறைகளாக பல வித்வான்கள் பல இடங்களிலே பல முறை தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கப்பட வேண்டுமோ அத்தனை விஷயங்களும் வித்வான்கள் பலராலே பல இடங்களிலே ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே மறுபடியும் ஒவ்வொரு பாசுரமாக எடுத்துக்கொண்டு அதை அடியேன் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றே நினைக்கிறேன். ஆயினாலே திருப்பாவையிலே சொல்லப்படுகிற சாரமான அர்த்தங்கள் எவை என்கிறத மட்டும் அடியேன் விண்ணப்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த கிரமத்திலே முதலிலே திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தம் அதனுடைய அவதாரம் எப்படி அமைந்திருக்கிறது என்று நாம் பார்ப்போம். பெரியவாச்சான் பிள்ளை இந்த திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்திற்கு ஒரு அவதாரிக்கை சாதிக்கிற பொழுது அவர் முதலிலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், எல்லா ஆழ்வார்களை காட்டிலும் ஆண்டாள் மிக உயர்ந்தவள் என்று தெரிவிக்கிறார். அதுக்கு பின்னால காரணம் தெரிவிக்கப்படுகிறது. அவர் பெரியவாச்சான் பிள்ளையுடைய ஸ்ரீசூக்திகளையே தெரிவிக்கிறேன்.
தேகாத்மாபிமானிகளுக்கும் ஆத்மஸ்வரூபம் கைவந்திருக்கும் ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் பர்வத பரமான ஓட்டு வாசி போரும். ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அத்தனை வாசி போரும். ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்கும் அத்தனை வாசி போரும். பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் அத்தனை வாசி போரும் என்று தெரிவிக்கிறார். அதாவது தேகமே ஆத்மா என்று கொண்டு தேகத்தை வளர்ப்பதிலேயே ஊன்றி கிடக்கின்ற சம்சாரிகள் அவர்களை காட்டிலும் தேகத்தை வெறுத்து தேகத்தை ஒருத்து தவம் செய்து மேன்மை அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற ரிஷிகள் இருக்கிறார்களே, அவர்கள் மிக உயர்ந்தவர்கள். இந்த சம்சாரிகள் என்பவர்கள் பரமாணு, அந்த ரிஷிகள் என்கிறவர்கள் பெரிய மலை போல என்று அவர்களை சொல்றார். அவர்கள் பெரிய மலை போல, இவர்களெல்லாம் அவர் முன்னால் பரமாணு போல. ஆனால் ரிஷிகளும் கூட தங்களுடைய முயற்சியாலே அந்த பகவானை அடைய வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் எம்பெருமானவர்களின் மயர்வர மதினத்தாலே அவனை பற்றி அறிந்து கொண்ட ஆழ்வார்கள் இருக்கிறார்களே, அவர்களை பார்க்கிற பொழுது இந்த ரிஷிகளே வரும் கடுகு போலே, பரமாணு போலே, ஆழ்வார்கள் மலை போலே என்று சொன்னார். அந்த ஆழ்வார்களுக்குள்ளேயும் பெரியாழ்வார் மிக உயர்ந்தவர். காரணம் என்ன? மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமானை கண்டவுடனே தங்களை பார்த்தார்கள், தங்களுடைய நன்மையை விரும்பினார்கள். இன்னின்ன நேர்மை இனி யாமுறாமை, உடனே எங்களை இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தி விடு, இது கொடிய உலகம், எங்களை இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தி உன்னிடத்திலே சேர்த்து கொண்டு விடு என்று தங்களுடைய நன்மையைத்தான் பிரார்த்தித்தார்கள். ஆனால் பெரியாழ்வாரோ அந்த எம்பெருமானை கண்டவுடனே தன்னை பாராமல் அவனை பார்த்து, இந்த பொல்லாத உலகத்திலே நீ வந்து நிற்கிறாயே, உனக்கு என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று அஞ்சுகிறேன், முதல்ல நீ இந்த உலகத்தை விட்டு அப்புறப்பட்டு விடு என்று அவனை பார்த்து இவர் விண்ணப்பித்தபடியினாலே மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் பெரியாழ்வாருக்கு பொங்கும் பரிவு இருந்தபடியினாலே அந்த பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் ஆகிற பெரியாழ்வார் அவர் உயர்ந்தவராகினாலே அப்ப ஆழ்வார்கள் பரமாணு, பெரியாழ்வார்கள் மலை என்று சொன்னார். பெரியாழ்வார் கூட எம்பெருமானுக்குத்தான் பல்லாண்டு பாடினார், எம்பெருமானைத்தான் அவர் பலவாறு துதித்தார் என்று அதெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டாள் அப்படி என்றிக்கே பாகவதர்களுக்கு பல்லாண்டு பாடினாள். அது மல்லாண்டு திண்டோள் மணிமண்ணா பல்லாண்டு என்று எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார் பெரியாழ்வார். ஆனால் ஆண்டாளோ சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் வையத்து வாழ்வீர்கள் என்றெல்லாம் தன்னுடைய அடியவர்களுக்கு, பாகவதர்களுக்கு, தன்னுடைய தோழிகளுக்கு அவள் பல்லாண்டு பாடினாள். அதனால பெரியாழ்வாரை காட்டிலும் ஆண்டாள் உயர்ந்தவள். அப்படி பார்க்கிற பொழுது ஆண்டாள் மலை, பெரியாழ்வார் பரமாணு என்று இப்படி அவர்களை ஒப்பிட்டு காட்டினார். 3000 படி வியாக்கியானத்திலே, திருப்பாவினுடைய 3000 படி வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை இதை அப்படியே விவரிக்கிறார் போலே ஆய் ஜனன்யாச்சார் சுவாமி திருநாராயணபுரத்திலே அவதரித்தவர். அந்த சுவாமி தம்முடைய 4000 படி வியாக்கியானத்தில் இது அப்படியே ஒரு உதாரணத்தோடு காட்டுகிறார். என்ன காட்டுகிறார் என்னால், என் பிள்ளை அரசாள வேணும் என்று நினைத்தாளே கைகேயி, அவள் சம்சாரிகளுடைய ஸ்தானத்திலே சொன்னார். ஆஹா, கைகேயி தசரதன் போல்வார், இவளெல்லாம் தேகாத்மாபிமானிகள். ஆனால் ராமபிரானுடைய தன்மையை உள்ளபடி உணர்ந்து கொண்டு அகம் வேத்வி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் என்று சொன்ன விஸ்வாமித்திரர் என்ன, இன்னும் மற்றுமுள்ள வசிஷ்டர் முதலான மகர்ஷிகள் என்ன, அவர்களெல்லாம் இந்த தேகாத்மாபிமானிகளை காட்டிலும் மிக உயர்ந்தவர்கள். அப்போ தசரதன் கைகேயி எல்லாம் பரமாணு, வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் போன்றவர்களெல்லாம் பர்வதம் என்று சொன்னார், மலை போல என்று சொன்னார். ஆனால் அங்கே ரிஷிகளும் கூட அவனை உணர்ந்ததாக சொன்னார்களே தவிர முழுமையாக உணரல்ல. என்ன பண்ணினார்கள் என்னால், அந்த ராமபிரான இடத்துல இவர்கள் காரியம் கொண்டார்களே தவிர அவனுக்கு இவர்கள் ஏதும் கைங்கரியம் செய்ததாக தெரியவில்லை. ஆனால் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத ஸ்வபதச்சதே என்று அந்த ராமபிரானுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்தானே அந்த இளைய பெருமாள், அவர் இந்த ரிஷிகளை காட்டிலும் உயர்ந்தவர் என்று சொல்லுகிற பொழுது அந்த இளைய பெருமாளை ஆழ்வார்களுடைய ஸ்தானத்திலே வைத்து பார்க்க வேண்டும். ரிஷிகளை காட்டிலும் ஆழ்வார்கள் உயர்ந்தார் போலே இங்கே ரிஷிகளை காட்டிலும் இளைய பெருமாள் உயர்ந்தவர். அந்த இளைய பெருமாளும் கூட என்ன பண்ணினார்னா, ராமபிரானை பிரிந்தால் தம்மால் தரித்திருக்க முடியாது என்று என்ன சொன்ன, முகூர்த்தம் அப்படி ஜீவாவா ஜலான் மத்ஸ்யா விவோதிருத்தோ, உம்மை விட்டு பிரிந்தால் நீரை விட்டு பிரிந்த மீனை போல நாங்கள் பிராணனை விட்டு விடுவோம் என்று
ராமபிரானை பார்த்து இளைய பெருமாள் சொன்னார். அதனால இளைய பெருமாள் நியமிக்கிறார், நீ அயோத்தியிலேயே இரு என்று. ஆனால் அந்த நியமனத்தையும் அவர் சிரமேற்கொள்ளாமல் என்ன பண்ணினார், நான் வந்துதான் ஆவேன் என்று பிடிவாதம் பிடித்து காட்டிற்கு பெருமாளோடு அவர் போனார். ஆயினாலே அடிமை செய்தாலும் கூட பெருமாள் திருவுள்ளத்திற்கு இசைந்த அடிமை என்று அதை சற்று சொல்ல முடியவில்லை. அது வேறு விஷயங்கள், விளக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இதில் உண்டு. இருந்தாலும் இங்கே சொல்லுகிற பொழுது அந்த இளைய பெருமாளை காட்டிலும் பரதாழ்வான் உயர்ந்தவர். என்ன காரணம் என்னால், பரதாழ்வானும் இளைய பெருமாளை போலவே ராமபிரானை பிரியாமல் கூடவே இருந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வந்தான். ஆனாலும் கூட என்ன பண்ணினார் பெருமாள், எல்லாரும் காட்டிற்கு போய்விட்டால் அப்புறம் ராஜ்யத்தை யார் ஆளுவது, ஆகையினாலே நீ ராஜ்யத்திற்கு திரும்பித்தான் ஆக வேணும் என்று சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் பரதாழ்வான் என்ன புறப்பட்டு விட்டான் அயோத்திக்கு. அப்பொழுது சொல்லுகிறார், ஆருரோக ரதம் ஹிருஷ்டஹான்ற சந்தோஷத்தோடு அந்த தேரில ஏறினான். என்ன சந்தோஷம், ராமபிரானை திரும்பி அழைத்து செல்ல முடியவில்லை. ஆனாலும் இவர் சகாமம் அனவாப்பியைவா என்று இவருக்கு விருப்பம் நிறைவேறவில்லை. ஆனாலும் ஆருரோக ரதம் ஹிருஷ்டஹான்னர். என்ன சந்தோஷம்னா, நாம் நினைத்தது நடக்கவில்லை என்றாலும் பெருமாளுடைய நினைவை நாம் பின் செல்லுகிறோமே என்று அந்த பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் சொன்னபடி கேட்ட அந்த பாரதந்திரியம் என்கிறது பரதாழ்வானுக்குத்தான் உண்டு என்கிறபடியினாலே, ஆஹா, இளைய பெருமாள் தம்மை பார்த்தார், ஆனால் பரதாழ்வான் பெருமாளை பார்த்தார். அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்று அவரை பார்த்தார். அவர் ஆகினாலே பரதாழ்வான் பெரியாழ்வாரை போன்றவர் என்று அப்படி கொள்ள வேணும். அடுத்தபடியாக பரதாழ்வானும் கூட ராமபிரானைத்தான் பார்த்தாரே தவிர இவர் அவருடைய திருத்தம்பியான சத்ருகுணாழ்வான் அவர் என்ன பண்ணினார்னா, ராமபிரானை ஏறெடுத்தும் பார்க்காமல் அவர் என்ன பண்ணினார்னா, ராமபிரானை அல்லது அறியாதிருந்த பரதாழ்வானை அல்லது அறியாதிருந்தார் என்று அவரை பார்க்கிற பொழுதோ அது பாகவத சேஷத்துவம், அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல், பகவானுக்கு ஆட்பட்டிருத்தல் என்கிற காரியத்தை பரதாழ்வான் பண்ணினார். ஆனால் பரதாழ்வானாகிற பாகவதற்கு ஆட்பட்டிருத்தல் என்கிறதை அனுஷ்டித்து காட்டினார் சத்ருகுணாழ்வான். ஆயினாலே அந்த பரதாழ்வானை காட்டிலும் சத்ருகுணாழ்வான் உயர்ந்தவர். அப்படி ஒப்பிடுகிற பொழுது சத்ருகுணாழ்வான் என்கிறவர் பாகவத சேஷத்துவமே வடிவெடுத்தவர் என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் இங்கே அந்த சத்ருகுணாழ்வான் இங்கே கீழே சொன்ன பெரிய பிள்ளையினுடைய அந்த வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாளுடைய ஸ்தானத்தில் அந்த சத்ருகுணாழ்வானை கொள்ள வேண்டும். ஆஹா, தேகாத்மாபிமானிகள், அவர்களை காட்டிலும் உயர்ந்த ரிஷிகள், ரிஷிகளை காட்டிலும் உயர்ந்த என்ன சொல்லுகிறார்கள், ரிஷிகளை காட்டிலும் உயர்ந்த ஆழ்வார்கள். ஸ்ரீராமாயண புருஷர்களிலே பார்க்கிற பொழுது அந்த இடத்துல ஆழ்வார்கள் ஸ்தானத்திலே பரதாழ்வானை சொல்ல வேண்டும். அப்புறம் அவரை காட்டு ஆழ்வார்களுடைய ஸ்தானத்திலே இளைய பெருமாளை சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அவர்களை காட்டிலும் பெரியாழ்வார் என்று சொல்லுகிற பொழுது பெரியாழ்வாருடைய ஸ்தானத்திலே பரதாழ்வானை சொல்ல வேண்டும். அதற்கும் அடுத்தபடியாக பாகவத சேஷத்துவத்தில் ஈடுபட்டாள் ஆண்டாள் என்னால் அந்த ஆண்டாள் அது சத்ருகுணாழ்வானுடைய ஸ்தானத்திலே ஆண்டாள் என்று இப்படி அற்புதமாக நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார் ஆய் ஜனனி ஆச்சார் சுவாமி தம்முடைய 4000 படி வியாக்கியானத்திலே. ஆனால் ஆண்டாள் பாகவதர்களிடத்திலே தான் ஈடுபட்டாள் என்பதற்கு எப்படி நிர்ணயம், அது எப்படி நாம் கொள்ளுவது என்று பார்த்தால் திருப்பாவையே தான் அதற்கு நிர்ணயம். என்ன காரணம் என்னால், திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தம் எப்படி அவதரித்தது, எம்பெருமானை பிரிந்த வருத்தத்தை ஆண்டாள் போக்கிக் கொள்ள முடியாமல் மிகவும் தவித்த பொழுது அப்பொழுது சில பெரியவர்கள் அவளுக்கு ஒரு விஷயத்தை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள், அம்மா இப்படியெல்லாம் எம்பெருமானை பிரிந்திருக்கிற காலத்திலே அனுகரித்து தரித்தல் என்று ஒரு முறை உண்டு. அதாவது எம்பெருமான போலேயே தன்னை பாவித்துக் கொள்ளுதல். அந்த மாதிரி நீயும் அனுகரித்து தரிப்பாயாக என்றுதான் அவளுக்கு ஆண்டாளுக்கு ஒரு உபாயம் சொன்னார்கள். அதுக்கு புராணத்திலேயும் எடுத்துக்காட்டை காட்டுகிறார்கள். என்னன்னா, கண்ணபிரானும் கோபிகைகளுமாக ராசக்கிரீடை பண்ணுகிறார்கள். அந்த சமயத்திலே அது அளவுக்கு அதிகமான ஆனந்தம் ஏற்பட்டு விட்டால் எங்கே அவர்களுடைய பிராணனுக்கே ஹானி ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சி அப்பொழுது என்ன செய்தான் என்னால், கண்ணபிரான் தன்னை அங்கிருந்து மறைத்து கொண்டு விட்டான். இத்தனை நாள் ஆனந்த வெள்ளம் இப்பொழுது திடீரென்று கண்ணனை பிரிந்தபடியினாலே அவர்களுக்கு அபரிமிதமான துக்க வெள்ளம். அந்த துக்கத்தை போக்கிக் கொள்வதற்காக அவர்கள் அத்தனை பேரும் கண்ணபிரான போலவே தங்களை பாவித்துக் கொண்டு அப்படி சிறிது நேரம் கழித்தார்கள் என்று துட்டகாளிய திருஷ்டாகிரே கிருஷ்ணோகமிதி சாபரா என்று இதெல்லாம் பிரமாணங்கள் எடுத்து காட்டியிருக்கிறார். நான் மிக சுருக்கமாக தெரிவிக்கிறேன். கண்ணனை பிரிந்த வருத்தத்தை ஆற்றிக் கொள்வதற்காக கோபிகைகள் எல்லாரும் கண்ணனை போலவே தங்களை பாவித்துக் கொண்டார்கள். அதுபோல நீயும் பாவித்து தரிப்பாயாக என்றுதான்
ஆண்டாளுக்கு பெரியவர்கள் வழி சொன்னார்கள். ஆனால் ஆண்டாள் அந்த அனுகரித்து தரித்தல் என்கிற உபாயத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டாளே தவிர அங்கே எம்பெருமானை அனுகரித்து தரிக்காமல் அவள் என்ன பண்ணினாள் என்னால் எம்பெருமானுடைய அடியவர்களான கோபிகைகள் பண்ண மற்றொரு காரியத்தை அனுகரித்து தரிக்கிறாள் என்கிறது தான் திருப்பாவை. அதாவது என்ன, மழையின்றிக்கே ஒழிய கோபிகைகள் எல்லாம் நோன்பு நோற்றார்கள், அதனால மழை பொழிந்தது என்று இது ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. இப்பொழுது ஆண்டாள் என்ன பண்ணுகிறாள் என்னால் தன்னை ஒரு கோபிகையாக பாவித்துக் கொண்டு தன்னுடைய தோழிகளை எல்லாம் கோபிகைகளாக பாவித்துக் கொண்டு என்ன பண்ணுகிறாள், இங்கிருந்து அவர் கோபிகைகள் எல்லாம் ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொண்டு நந்தகோபர் திருமாளிகைக்கு சென்று கண்ணனிடத்திலே வேண்டிய வஸ்துக்களை பெற்றார்கள் என்று சொல்றார் போல இவளும் கூட என்ன பண்ணுகிறாள் என்னால் அந்த கோபிகை தோழிகளை எல்லாம் கோபிகைகளாக பாவித்து அவர்களோடு சேர்ந்து கண்ணபிரானுக்கு பதிலாக அங்கே வடபெருங்கோயிலுடையான் சந்நிதிக்கு செல்லுகிறாள் என்று மேலே திருப்பாவையிலே விஷயங்கள் காட்டுகிறார்கள். ஆக இந்த இடத்திலே அனுகரித்து தரித்தல் என்று வருகிற பொழுது இவள் என்ன பண்ணினாள்னு கேட்டா, பகவானை அனுகரிக்காமல் பாகவதர்களை அனுகரித்தாள், கோபிகைகளை அனுகரித்தாள். அதுவே இவளுடைய பாகவத சேஷத்துவம் என்பதை நன்றாக காட்டுகிறது. இதை விளக்குவதற்கு பெரியோர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், அனுகரித்து தரித்தல் என்கிறது வந்தாலே அவரவர்களுக்கு தங்களுக்கு எது மிக இஷ்டமான விஷயமோ அதைத்தான் அனுகரிப்பார்கள். இப்படி அனுகரித்து தரித்தவர்கள் வேறு உண்டோ என்று கேட்டால் நம்மாழ்வார் அனுகரித்து தரித்தார். எப்பொழுது என்னால் 5ஆம் பத்திலே 6ஆம் திருவாய்மொழி கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும் என்று அப்படிப்பட்ட திருவாய்மொழி. பொதுவாக அது ஜெகத்காரண ரூபியான எம்பெருமானை அவர் அனுகரிக்கிறார் என்றுதான் சொல்லு அந்த இடத்துல வியாக்கியானத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் எடுத்து பார்க்கிற பொழுது நம்மாழ்வார் தன்னை எம்பெருமானாகவே பாவித்துக் கொள்ளுகிறார். அப்படி பாவித்துக் கொண்டு அவர் பாசுரங்களை சொல்லுகிற பொழுது என்னவென்று சொல்லுகிறாருன்னா, திறம்பாமல் ஐவரை காத்தேனே என்னும், திறம்பாமல் அந்த பாசுரத்துல முழுக்க நாம் பார்த்தோமானால் எல்லாம் கண்ணபிரானுடைய சரித்திரத்தை தான் அப்படி சொல்லுகிறது. திறம்பாமல் மண்காக்கின்னேன் யானே என்னும், திறம்பாமல் மலையெடுத்தேனே என்னும், திறங்காட்டியன் ஐவரை காத்தேனே என்னும் என்று ஒவ்வொரு இடத்துலையும் இவர் என்ன சொல்றாருன்னா, திறம்பாமல் அசுரரை கொன்னேனே என்னும் என்று எல்லா இனவேய் மலையேந்தினேன் யானே என்னும், இனவேர்கள் செத்தேனும் யானே என்னும், இனவான் கண்ணுமேய்த்தேனும் யானே என்னும், இன ஆனிரக ஆத்தேனும் யானே என்னும் என்னும் பெரும்பாலும் அந்த திருவாய்மொழியிலே பூர்த்தியாக அவர் யானே யானே யானேன்னு சொல்ற பொழுது எல்லாம் கண்ணபிரானுடைய சரித்திரத்தான் அதிகமாக சொல்றார். ஏன் என்று கேட்டால் அவர் ஈடுபட்டது கிருஷ்ணாவதாரத்துல தானே. ஆகினாலே அவருக்கு அனுகாரம் அந்த கிருஷ்ணாவதார சரித்திரங்களிலேயே மிக அதிகமாக அமைந்தது என்று பார்க்கிறோம். அதே போல மாறன் பணித்த தமிழ்மறைக்கு ஆரங்கம் கூற அவதரித்த திருமங்கியாழ்வார் அவரும் கூட ஒரே ஒரு பாசுரத்துல அவர் அனுகாரம் பண்ணி இருக்கிறார். ஒரே ஒரு பாசுரம் தான். அவர் என்ன அனுகாரம் பண்றாருன்னு கேட்டா, வடவரை நின்றும் வந்து இன்று கணபுரம் இடவகை கொள்வது யாமென்று பேசினாள் என்று திருவேங்கடமலையிலே திருவேங்கடமுடையானாக எழுந்தருளியிருந்தது நான் தான். அங்கிருந்து இப்பொழுது திருக்கண்ணபுரத்திலே வந்து அப்படி நான் எழுந்தருளியிருப்பவனும் நான் தான். வடவரை நின்றும் வந்து இன்று கணபுரம் இடவகை கொள்வது யாம் என்று பேசினாள், நான் தான் பரகால நாயகி சொன்னாள் என்று அவளுடைய திருத்தாயார் சொல்லுகிறாள். இங்கே திருவங்கியாழ்வாருடைய அனுகாரம் எதிலே அமைந்தது என்னால், வடவரை என்று சொல்லப்படுகின்ற திருவேங்கடமாகிற அர்ச்சாவதாரம், கணபுரம் என்று சொல்லுகிற திருக்கண்ணபுரமாகிற அர்ச்சாவதாரம், இதுதான் இவருக்கு அனுகாரத்திலே அமைந்தது. ஆக என்ன காரணம்னு கேட்டா, அவர் ஈடுபட்டது அர்ச்சாவதாரத்திலே, ஆகையினாலே அவர் அர்ச்சாவதாரத்தை அனுகரித்தார். நம்மாழ்வார் ஈடுபட்டது அது அவர் கிருஷ்ணாவதாரத்தில், அதனால அவர் கிருஷ்ணாவதாரத்தில் அனுகரித்தார். திருமங்கி ஆழ்வார் ஈடுபட்டது அர்ச்சாவதாரத்தில், ஆகையினால அவர் அர்ச்சாவதாரத்தை அனுகரித்தார். ஆண்டாள் ஈடுபட்டது பாகவதர்களிடத்துல, ஆகையினாலே தான் அவள் பாகவதர்களிடத்திலே அனுகாரத்தை பாகவதர்களைப் போல தன்னை அனுகரித்துக் கொண்டாள் என்று பார்க்கிற பொழுது இவளுக்கு அந்த பாகவத சேஷத்துவம் என்கிறது திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்திலேயே வெளிப்படுகிறது என்கிறதை உட்கொண்டுதான் இங்கே இப்படி சொல்லுகிற பொழுது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலே சொல்லுகிற பொழுது பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் அத்தனை வாசி போரும் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டாளை பாகவத சேஷத்துவத்திலே மிகவும் ஈடுபாடு கொண்டவள் என்கிற அர்த்தத்தை இப்படி அவள் விஷயத்திலே வைத்து காட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆண்டாள் இவள் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் திருப்பாவை என்று சொன்னால், இந்த திருப்பாவை அதுவும் தவிர இந்த திருப்பாவையில என்ன சொல்லுகிறாள் ஆண்டாள் என்று பார்த்தால் சங்கத்தமிழ் மாலை என்று சொல்றான். அது சொல்ற பொழுது சங்கம் என்னால் என்ன,
10 பேர் சேருகிற இடத்திற்கு தான் சங்கம்னு பேர். சம்ஸ்கிருத சப்தம் அது. எல்லோரும் கூடுகின்ற இடம், அதுதான் சங்கம். அப்ப சங்கத்தமிழ் மாலை என்னால் இதை கூட்டம் கூட்டமாக இருந்து அனுபவிக்க வேண்டிய திவ்ய பிரபந்தம்னு சொன்னபடினாலே பல பாகவதர்கள் சேர்ந்து அனுபவிக்கிற திவ்ய பிரபந்தமாகத்தான் இவள் திருப்பாவையை அருளி செய்திருக்கிறாள் என்ன அங்கேயும் கூட அவளுடைய அந்த பாகவத சேஷத்துவம் நன்றாக வெளிப்படுகிறது. அதை சொல்லுகிற பொழுது அது என்ன சொல்லுகிறாள் என்னால், வேதப்பிரான் பட்டர் இந்த திருப்பாவையினுடைய பெருமையை ஒரு தனியிலே அருளி செய்திருக்கிறார் ஒரு பாசுரத்தில். இந்த பாசுரம் எல்லாரும் நித்தியம் அனுசந்திக்கிற பாசுரம் தான். முதல்ல இந்த பாசுரத்தை விண்ணப்பித்து அதனுடைய அர்த்தத்தை விவரித்து சொன்னாலே இன்றைய உபன்யாசத்தை நாம் நிறைவு செய்து விடலாம். என்ன திருப்பா அந்த பாசுரம் என்று கேட்டால், வேதம் அனைத்துக்கும் வித்தாகம் கோதை தமிழ் ஐய இந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் பம்பு. திருப்பாவையே சொல்றார் அவர். அது என்ன பண்ணும்? பாதகங்கள் தீர்க்கும், பரமனடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்று இந்த திவ்ய பிரபந்தத்தை கொண்டாடுகிறார். பாதகங்கள் தீர்க்கும் என்கிறார். பாதகம் என்னால் என்ன? பாபம் என்கிறது வேறு, பாதகம் என்கிறது வேறு. பாபம் என்னால் நாம் ஏதோ தவறு செய்திருக்கிறோம், சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட விஷயங்களை செய்யாமல் விட்டதாலோ அல்லது செய்யக்கூடாது என்று சொன்ன விஷயத்தை செய்ததாலோ நமக்கு ஏற்படக்கூடிய தோஷத்திற்கு பாபம்னு பேர். ஆனால் இந்த பாபத்தை எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா, அது எல்லாத்துக்கும் சாஸ்திரங்களில் போனால் பிராயஷ்சித்தம் சொல்லியிருக்கு. பிராயஷ்சித்தத்தால எப்பேற்பட்ட பாபத்தையும் போக்கி கொண்டு விடலாம். ஆனால் பாதகம் என்கிறது இருக்கிறத அது பிராயஷ்சித்தத்தால கூட போகவே போகாது. அது அனுபவிச்சுத்தான் தேரணும். அதற்குத்தான் பாதகம்னு பேர். பாத்தயதி என்று நம்ம கீழே தள்ளி விடுகிறது. அது நாம் எழுந்திருக்கவே முடியாத பள்ளத்திலே தள்ளி விடுகிறது. அதனால அதுக்கு பாதகம் என்று பேர். ஆனா பிராயச்சித்தம் பண்ணினா பாபம் போயிடும். ஆனா பாதகம் என்ன ஆகும்னா, சொர்ணஸ்தேயம், குரு துரோகம், மதிராபானம் இதெல்லாம் நிறைய பஞ்சமகா பாத்தகானின்னு எல்லாம் சொல்லி வச்சிருக்கா. என்னென்னமோ சொல்லியிருக்கா. பரஸ்திரீ கிரமம் இதெல்லாம் பாதகம்னு சொல்லியிருக்கா. என்னன்னா தங்கத்தை திருடுறது, குரு துரோகம், ஆச்சாரியனுக்கே துரோகம் பண்றது, இது மாதிரியான சில பெரிய பாபங்கள் இருக்கிறது. அதுக்கு பாதகம்னு பேரு. ஆனால் இந்த திருப்பாவை என்ன பண்ணணும்னா, இந்த பாதகங்கள் தீர்க்கும், மற்றதெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணினா பாபம் போயிடும், பாதகம் போகாதுன்னா திருப்பாவை அனுசந்தித்தால் அந்த பாதகமும் போகின்றது. எப்படின்றத கடைசியில் பார்ப்போம். பரமனடி காட்டும், எம்பெருமானுடைய திருவடி. பாதகங்கள் எல்லாம் போயிடுத்துன்னா அடுத்த நிமிஷம் நான் இருக்க வேண்டிய இடம் எது? எம்பெருமானுடைய திருவடி வாரம் தான். அந்த பரமனடி காட்டும். எப்படி காட்டும்? வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்று இப்படி ஒரு அர்த்தம் சொல்றார். இதை மூணையும் தனித்தனியா வாக்கியமா கொண்டா திருப்பாவை பாதகங்களை தீர்க்கும், திருப்பாவை பரமனடி காட்டும், திருப்பாவை வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்று இப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம். இல்லை இது மூணுத்தையும் ஒரே வாக்கியமாக சேர்த்து சொன்னால் அப்ப இன்னும் விசேஷமான அர்த்தம் கிடைக்கும். என்னன்னா, பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி. நம்முடைய பாதகங்கள் எல்லாம் எது தீர்க்கிறது? எம்பெருமானுடைய திருவடி தான் தீர்க்கும். வேற அது வந்து திருவடிகள் விடாது திண்கழலா இருக்கும் என்று சொன்னா போல பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி, பரமனடி காட்டும் வேதம். அந்த எம்பெருமானுடைய திருவடியை நமக்கு உள்ளபடி காட்டி கொடுப்பது எதுன்னா வேதம், அதை சார்ந்த கிரந்தங்கள். அதை சார்ந்த என்னால் எல்லா இதிகாசங்கள், புராணங்கள், திவ்ய பிரபந்தங்கள், எல்லாம் ரகசிய கிரந்தங்கள், சோத்திர கிரந்தங்கள். ஆயினாலே அந்த பரமனடி காட்டும் வேதம், அந்த வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்று கோதை தமிழ் என்று திருப்பாவையை சொல்றார். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ்னு சொன்னார். இப்ப வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ்னா வித்து என்கிற சப்தத்திற்கு என்ன அர்த்தம்னா விதைன்னு அர்த்தம். விதை, பீஜம். அப்போ வேதத்திற்கு திருப்பாவை பீஜம் அப்படின்னு சொல்றார், விதைன்னு சொல்றார். இது கொஞ்சம் ரொம்ப அத்தியுக்தின்னு சொல்லணும். அத்தியுக்தி என்ன, ரொம்ப தூக்கி வச்சு சொல்றது, அதாவது புகழ்ச்சிக்காக கொஞ்சம் அதிகமாக சொல்றது இருக்க, அதுக்குத்தான் அத்தியுக்தின்னு பேர். அதிசயோக்தி, அத்தியுக்தின்னு எல்லாம் சொல்லுவோம். என்ன காரணம்? யோஜனை பண்ணி பாருங்கள். திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தம் ஏதோ ஒரு காலத்திலே ஆண்டாள் அவதரித்து அந்த ஆண்டாள் அருளை செய்தது திருப்பாவை. அது எவ்வளவு வருஷம் வேணா இருக்கட்டும். நம்முடைய கணக்கில் பார்த்தா பெரியாழ்வார் கலியுகத்தினுடைய 47வது வருஷத்தில் அவதரித்தார் என்று குரு பரம்பரையிலே தெரிவித்திருக்கிறார்கள். 47வது இன்னைக்கு இருக்கிறது கலியுகத்தில் 5102வது வருஷம் நடக்கிறது. இப்போ இதுல 47வது வருஷம்னா நீங்க எப்போ கணக்கு பண்ணணும் பாருங்கள். அவ்வளவு தூரம் பின்னால போகணும். கிட்டத்தட்ட 5050 வருஷத்துக்கு முன்னால பெரியாழ்வார் அவதரித்தார். அவருக்கு ஒரு 50 வயசுல ஆண்டாள் கிடைத்தாள் என்று வைத்துக் கொண்டிருந்தால் கூட அப்ப என்ன ஆயிடுது? ஆண்டாளுடைய காலம் 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்தின் பிரகாரம் குறைஞ்சபட்சம் 5000 வருஷம் ஆயிடுது அப்படின்னு ரொம்ப பழமையா சொல்றோம்.
ஆனால் நவீன ஆராய்ச்சியாளர்கள் அது இல்லை, அது அப்படி இல்லை, இது இப்படி இல்லை, இப்படி எல்லாம் வச்சு அவர்கள் ஏதோ ஒரு காலத்தை சொல்லுவார்கள். அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது. ஆண்டாள் 7ஆம் நூற்றாண்டில் அவதரிச்சா, 8ஆம் நூற்றாண்டில் அவதரிச்சான், அவன் ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறான். அப்படி சொன்னாலும் கூட ஆண்டாளுடைய காலம் என்கிறது இன்றைக்கு ஏறக்குறைய 1200-300 வருஷங்களுக்கு முன்னாலே என்று ஆகிறது. இப்போ அந்த காலத்தில் அவதரித்த ஆண்டாள் அருளி செய்தது திருப்பாவை. ஆனால் வேதம் என்கிறது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் அது அபௌருஷேயம், அனாதி என்றெல்லாம் சொல்லப்பட்டபடி அது என்றைக்கும் உள்ளது, எல்லாராலும். அதாவது அபௌருஷேயம் யாருக்கும் அதுக்கு கர்த்தாவே கிடையாது. இன்றைக்கு ஒருத்தர் பண்ணினார் என்று சொல்லக்கூடாது, அது தானே இருக்கக்கூடிய. எப்படி பகவான் ஆதியந்தம் இல்லாதவனாய் இருக்கிறானோ அதுபோல வேதமும் கூட ஆதியந்தம் இல்லாததாய் இருக்கிறது என்று அப்படி பார்க்கிற பொழுது அப்போ திருப்பாவை ஏதோ சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவதரித்தது. வேதம் என்றைக்கும் உள்ளது. என்றைக்கும் உள்ள வேதத்திற்கு போய் திருப்பாவை எப்படி விதையாக முடியும்? விதையிலேருந்து தானே மரம் வருது. அப்ப திருப்பாவையிலேருந்து வேதம் வருதுன்னு சொல்ற மாதிரி என்ன ஆகிறது? இது கொஞ்சம் அத்தியுக்தியாக தோணலையோ என்று இப்படி நமக்கு சந்தேகம் எழலாம். ஆனால் இதை நாம் சற்று மாற்றி யோசிக்க வேண்டும். இதெல்லாம் ஆச்சாரியால் காட்டியிருக்கிற அர்த்தம் தான். எப்படி யோசிக்கணும்னு கேட்டா வாஸ்தவம் தான், விதையிலேருந்து தான் மரம் உண்டாருதுன்னு சொல்றது வாஸ்தவம் தான். ஆனால் மறுபடியும் நினைத்து பாருங்கள், அந்த விதை எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது என்று பார்த்தால் அது மரத்திலிருந்து தான் கிடைக்கிறது. இப்போ நமக்கு ஆலம் விதை எங்கேருந்து கிடைக்கும்னா ஒரு ஏற்கனவே இருக்கிற ஆலமரத்திலேருந்து தான் நமக்கு ஆலம் விதை கிடைக்கும். அப்போ அந்த ஆலம் விதையில் என்ன இருக்கிறது? ஆலம் விதை என்கிறது பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் அந்த ஆலம் விதைக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டால் மற்றொரு ஆலமரத்தினுடைய அத்தனை அவயவங்களும் அதில் சூக்ஷ்ம ரூபத்தில் அடங்கி கிடக்கிறது. அந்த விதையில் சில பரிஷ்காரங்களை பண்ணினோமானால், இப்போ ஆலம் விதைன்னு வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை மாங்கொட்டைன்னு வைத்துக் கொள்ளுங்கள். புரியறதுக்காக மாங்கொட்டைன்னா மாங்கொட்டையை போட்டால் மாமரம் வளருது. இந்த மாங்கொட்டை நமக்கு எங்கேருந்து கிடைக்கிறது? ஒரு மரத்திலிருந்து பழுத்த பழத்திலிருந்து தான் கிடைக்கிறது அந்த மாங்கொட்டை. அந்த மாங்கொட்டையை கொண்டு போய் நாம் நட்டு வைத்தோமானால் நமக்கு இன்னொரு மாமரம் கிடைக்கிறது. அந்த மரம் எப்படி இருக்கிறதுனா பெருசா கப்பும் களையுமாக அத்தனை பெரிய அவயவங்களோடு இருந்தது. அத்தனை பெரிய அவயவங்களை எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தா இந்த விதையிலிருந்து தான் வந்தது. ஆஹா, அப்ப அவ்வளவு பெரிய அவயவங்கள் எல்லாம் இந்த விதைக்குள்ளே சூக்ஷ்ம ரூபத்தில் இருந்தது. அதற்கு சில பரிஷ்காரங்களை பண்ணினால் அவ்வளவு பெரிய மரமாக வளர்கிறது என்று இப்படி பார்க்கிறோம். இதே விஷயம்தான் வேதத்திற்கும் திருப்பாவைக்கும் உள்ள சம்பந்தம். வேதம் என்கிறது ஏற்கனவே அது பல சாக்கைகளை உடையதாக இருக்கிறபடினாலே அது ஒரு மரம் தான். அந்த மரத்தில் இருந்து கிடைத்த விதை, அந்த மதத்தை விதைத்த விதை இல்லை, அந்த மரத்திலிருந்து நமக்கு கிடைத்த விதை திருப்பாவை. இந்த திருப்பாவைக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டா அது போன்ற மரத்தினுடைய அத்தனை அவயவங்களும் கப்பும் களையுமாக இருக்கக்கூடிய அத்தனை அவயவங்களும் இந்த விதைக்குள்ளே சுருக்கமாக அடங்கி கிடக்கிறது. சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கு. 30 பாட்டு தானே வேதம் எல்லாம் இதுல இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்குன்னா, எப்படி விதைக்குள்ளே மரத்தினுடைய அவயவங்கள் எல்லாம் அப்படியே சூக்ஷ்மமாக அடங்கி கிடக்கிறதோ அது போல எல்லாம் அடங்கி கிடக்கிறது திருப்பாவையில். இந்த திருப்பாவையை சில பரிஷ்காரங்களை பண்ணினால் என்ன பரிஷ்காரம்? ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானங்கள் முதலான பரிஷ்காரங்கள். அந்த பரிஷ்காரங்களை பண்ணினால் உடனே நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டா அத்தனை வேதாந்தார்த்தங்களும் கிடைக்கிறது. இன்னொரு மரம் முளைக்கிறா போல அத்தனை வேதார்த்தங்களும் கிடைக்கிறது. அதனால இது வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்று சொன்னார். அதுல இன்னும் கூட சொல்லலாம், வேதத்திற்கு வித்தாகும்னு சொன்னாலே போறோம், வேதம் அனைத்துக்கும்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் தெரியுமோ? சம்ஸ்கிருத வேதம் மட்டும் இல்லை, திராவிட வேதமும் சேர்த்துக் கொள்ளலாம். இங்க அனைத்துக்கும் என்கிற இடத்துல திராவிட வேதமான மற்ற திவ்ய பிரபந்தங்கள், திருவாய்மொழி முதலான அத்தனை திவ்ய பிரபந்தங்கள் அத்தனையும் இந்த திருப்பாவையில இருக்கிறது. அதனுடைய அர்த்த விசேஷங்கள் எல்லாம் இந்த திருப்பாவையில சுருங்கி கிடக்கிறது என்று நாம் இப்படி கொள்ளலாம். அத்தனையும் சொல்றார். இப்ப சம்ஸ்கிருத வேதாந்தம், திராவிட வேதாந்தம்னு அனைத்துக்கும், வேதம் அனைத்துக்கும்னு அதையும் சேர்த்து நாம் கொள்ளலாம். இதுல இன்னொரு விஷயம் நாம் பார்க்கணும். இப்ப என்ன பார்க்கணும்னா, இப்ப என்ன வேதம் அனைத்துக்கும் உண்டான விஷயங்கள் என்ன, அது எப்படி திருப்பாவையில் இருக்கிறது என்று கேட்கிற பொழுது அதை வேதப்பிரான் பட்டர் தாமே இந்த பாட்டிலேயே என்ன காட்டுறார்? பாதகங்கள் தீர்க்கம் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்று சொன்னவர். அது எது? கோதை தமிழ். அது ஒரு ரொம்ப சந்தோஷமா சொல்றார். ஏன்னா வேதமெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு மற்றதெல்லாம், ஆனா கோதை அருளி செய்தது அழகான தமிழ் என்று சொல்றார். அது கடைசியில் சொல்றேன், தமிழ் என்கிறதுக்கு இனிமை என்று ஒரு பொருள் உண்டு, அதையும் சேர்த்து நாம் இங்கே அனுபவிக்க வேண்டும். ஆக கோதை தமிழ் என்று சொன்னவர் மேலே என்ன சொல்லுகிறார்? ஐயைந்து மைந்தும் அறியாதம், ஐயைந்து மைந்தும்னு சொல்றார். ஐயைந்து மைந்தும்னு சொன்னா என்ன அர்த்தம்? 5 5 25, அதுக்கு மேல ஒரு 5 30 பாட்டு. இப்ப கோதை தமிழ் 30ன்னு சொல்லியிருக்கலாம். 30ன்னு சொன்னா
அதில் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அப்படி சொல்லாமல் ஐயைந்தும் ஐந்தும்னு சொன்னார். சரி, ஐயைந்தும் ஐந்தும் கூட சொல்லாத இருக்கலாம், வேற விதமாக சொல்லலாமே. என்ன சொன்ன, கோதை தமிழ் ஆரைந்தும் அப்படின்னு சொன்னால் 6 5 30ன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படியும் சொல்லாமல் ஐயைந்துன்னு முதல்ல ஒரு வாட்டி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5ன்னு சொல்றார். இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் நாம் ஒரு விதமாக இதை விளக்கலாம் என்று தோன்றுகிறது அடியேனுக்கு. என்ன தோன்றுகிறதுன்னா, ஐயைந்துன்னு சொன்னாலே முதல்ல 5 என்கிறதே எதை குறிக்கிறது என்று பார்க்கிற பொழுது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அல்ல, எல்லா இடத்திலையுமே கூட முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் எவைன்னு கேட்டால் அர்த்த பஞ்சகம் என்று சொல்லுவார்கள். அர்த்த பஞ்சகம் 5 விஷயங்களைத்தான் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இதுதான் பெரிதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய ஸ்லோகம், எல்லாருக்கும் தெரிந்த ஸ்லோகம். பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துச்ச பிரத்யகாத்மனः பிராப்தியுபாயம் பலம் பிராப்தே ததா பிராப்தி விரோதிச்சா என்கிற 5 இதுதான் சொல்றார். பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம், அதாவது பரமாத்மாவனுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிராப்துச்ச பிரத்யகாத்மனः, அந்த பரமாத்மாவை அடைகின்றவனான ஜீவாத்மா அவனுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிராப்தி உபாயம், அவனை அடைவதற்கு என்ன வழி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பிராப்தி உபாயம் பலம் பிராப்தே, அப்படி அடைவதனாலே என்ன பிரயோஜனம், என்ன பலம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ததா பிராப்தி விரோதிச்சா, அதே போல ஏன் இத்தனை நாள அடைய முடியல, எது நம்மை தடுத்தது என்கிற தடை, அந்த விரோதி, அதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த 5 தான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தங்கள். இப்போ திருமந்திரத்தை பற்றி சொல்லுகிற பொழுது பிள்ளலோகாச்சாரியர் கூட என்ன சொல்லுகிறார், திருமந்திரத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டா, அறிய வேண்டும் அர்த்தம் எல்லாம் இதுக்குள்ளே உண்டு. நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அத்தனை அர்த்தங்களும் இந்த திருமந்திரத்தில் இருக்குன்னு. என்ன அத்தனை அர்த்தங்களும்னா அப்படின்னா, அதாவது 5 அர்த்தம், அதாவது 5 அர்த்தம். இந்த அர்த்த பஞ்சகம் தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அர்த்த விசேஷங்கள் என்று மிக அழகாக பிள்ளலோகாச்சார் திருமந்திரத்துக்கே காட்டினார். அப்ப இங்கேயும் கூட திருப்பாவையிலையும் கூட அந்த அர்த்த பஞ்சகம் இருக்கிறது, திருப்பாவையில் அர்த்த பஞ்சகம் இருக்கிறதுன்றத நம்முடைய பெரியோர்கள் பலவிதமாக காட்டியிருக்கிறார்கள். இப்பொழுது அடியேன் ஒரு விதமாக காட்ட முயற்சி செய்கிறேன், அவ்வளவுதான். என்ன சொல்றேன்னா, இப்போ திருப்பாவை அதுல அர்த்த பஞ்சகம் இருக்கு, ஐயைந்தும்னு சொல்றார். ஆனா 5ன்னு சொன்னா அப்ப 25, அது 25. அதாவது இது எப்படி அடியேன் கொள்ள போறோம், முதல்ல திருப்பாவையினுடைய முதல் பாசுரத்திலேயே அர்த்த பஞ்சகம் இருக்கிறது என்று நம்முடைய அதெல்லாம் பெரியவர்கள் பல இடங்களிலே அந்த மாதிரி காட்டியிருக்க. இப்ப திருவாய்மொழி 1000 அது எத்தை சொல்லுகிறதுன்னு கேட்டான். வாந்திகளும் அது சொல்ற பொழுது என்ன சொல்றாருன்னா, அந்த திருவாய்மொழி என்கிறது மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் என்று மிக்க இறைநிலை பரமாத்மஸ்வரூபம், மெய்யாம் உயிர்நிலை ஜீவாத்மஸ்வரூபம், தக்க நெறி அவனை அடைவதற்குண்டான வழி, தடையாகி தொக்கியலும் ஊழ்வினை, அதாவது அதை அடைய முடியாமல் தடுக்கிற விரோதி, வாழ்வு, இது 5ஐத்தான் இந்த திவ்ய பிரபந்தம் சொல்லுகிறது, யாழிசை வேதத்தியல் சொல்லுகிறது என்று இப்படி 1000 பாசுரங்களும் அர்த்தபஞ்சகத்தை தான் தெரிவிக்கிறதுன்னு ஒரு பக்கம் காட்டியிருக்கிறார்கள். ஆனால் நம் வியாக்கியானங்களை நன்றாக எடுத்து ஆராய்ந்து பார்ப்போமானால் முதல் பாசுரம் உயர்வர உயர்நலம் என்கிற பாசுரத்திலேயே அர்த்த பஞ்சகமும் காட்டுவார்கள். அது தனியாக விஷயம், நான் அதை இப்பொழுது விவரிக்கப் போவதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உண்டு. அதே போலத்தான் திருவிருத்தம் முதல் பாசுரத்திலேயே அர்த்த பஞ்சகம் உண்டு என்று காட்டுவார்கள். அவ்வளவே பிரணவத்திலேயே அர்த்த பஞ்சகம் உண்டு. ஓம் என்கிற பிரணவம் அது 3 அட்சரங்களை கொண்டதாக அப்படி நாம் பார்க்கிறோம். அகார உகார மகார், அதிலேயே அர்த்த பஞ்சகம் சொல்லுவது என்று இப்படி பல பல வழிகள் உண்டு. அந்த கிரமத்திலே பார்க்கிற பொழுது திருப்பாவை முதல் பாசுரமே அது பிராபிய பிராபக சங்கிரகம் என்று அப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அர்த்த பஞ்சகம் முதல் பாசுரத்துல ஒரே ஒரு வரியில 4 சொற்களாலே ஆண்டாள் ரொம்ப ஸ்பஷ்டமா காட்டுற. அது மட்டும் நாம் சுருக்கமாக பார்ப்போம். என்ன காட்டுகிறாள் என்னால், நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று இப்படி சொன்னான். இது அர்த்த பஞ்சகத்தையும் காட்டி விட்டது நமக்கு. இது இத்தான் மேல 29 பாசுரங்கள்ல அல்லது இந்த பாசுரத்தையும் சேர்த்து 30 பாசுரங்களிலேயும் ஆண்டாள் இதைத்தான் விவரிக்கிறாள் என்று நாம் கொள்ளணும். என்ன நாராயணனே என்று சொன்னால் என்ன அர்த்தம், அது பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்லிவிட்டது இல்லையா. பரமாத்மா என்கிறவன் நாராயணன் தான். என்னால் நாராயணன் என்னால் யார் என்னால் அனைத்து உலகங்களையும் தனக்கு, அனைத்து உலகங்களுக்கும் அனைத்து வஸ்துக்களுக்கும் தான் அயனமாயிருந்து அனைத்து வஸ்துக்களும் தன்னை அயனமாக கொள்ளும்படியாக அப்படி இருக்கிறவன் என்ன அவனுடைய தன்மைகள் அத்தனையும் நாம் அங்கே கொண்டோமானால் அதுதான் என்ன ஆச்சுன்னா பரமாத்ம ஸ்வரூபம் நன்றாக வெளிப்பட்டு விட்டது.
அடுத்தபடியாக நமக்கே என்று சொன்னால் அது ஜீவாத்ம ஸ்வரூபம். நமக்கே என்னால் அவனை உள்ளபடி உணர்ந்து அவனுக்கு அடிமைப்பட்டவர்கள் நாம் என்று தெரிந்து கொண்டிருக்கிற நமக்கே என்று அந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை இரண்டாவது சொல்லில காட்டிவிட்டார். அடுத்தபடி மூன்றாவது சொல் என்ன? பறை. பறை என்னால் என்னன்னா அதுதான் புருஷார்த்த ஸ்வரூபம், பலஸ்வரூபம். எனக்கு நம்ம அடைய வேண்டிய பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த பறை என்கிற சொல்லுக்கு ஆண்டாளை பின்னால வியாக்கியானம் பண்றோம். என்ன காட்டுறா? பறை பறைன்னு சொல்லிக்கொண்டே வருகிறாள். கடைசியில் பறை என்று சொல்லாலே நாங்கள் கேட்டது எத்தைன்னு கேட்டாக்கா இற்றை பறைகொள்வான் அன்றுகான் என்று சொல்லிவிட்டு என்ன வேணும் பின்ன பறையாக என்னால் எத்தைக்கு மேழல் பிறவிக்கும் உந்தன்னோடு தோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று அந்த ஆட்செய்கைன்னு சொன்னாலே அதுதான் பறை. அப்ப நாராயணனே நமக்கே பரமாத்மாவான ஸ்வரூபத்தை நன்றாக சொல்லி நாராயணனே, அப்படிப்பட்ட நாராயணன் ஜீவாத்மா ஸ்வரூபத்தை உணர்ந்திருக்கிற நமக்கே பறை புருஷார்த்தமான கைங்கரியத்தை தருவான் என்று சொன்னால் அதுதான் உபாய ஸ்வரூபம். தருவான்னா நம்முடைய முயற்சியால நாம் அடைய முடியாது, அவன் தர நாம் கொள்ள வேணுமே தவிர நாம் நம்முடைய முயற்சியால இதை பெற முடியாதுன்னு சொல்லி எம்பெருமானே உபாயம் என்று அதை காட்டிவிட்டாள். ஆக இப்ப 4 ஸ்வரூபம் வந்துடுத்து. என்ன? பரமாத்ம ஸ்வரூபம், ஜீவாத்ம ஸ்வரூபம், பலஸ்வரூபம், உபாய ஸ்வரூபம். நாராயணனே பரமாத்ம ஸ்வரூபம், நமக்கே ஜீவாத்ம ஸ்வரூபம், பறை புருஷார்த்தமான கைங்கரியம், தருவான் உபாய ஸ்வரூபம். 4ஐயும் சொல்லிட்டோம். உடனே இதுல 4 தானே இருக்கு, விரோதி ஸ்வரூபம் இதுல நேரடியா சொல்லலையே அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரத்தான் வேணும். அர்த்தபஞ்சகத்துல 4 தானே இருக்கு, இதுல தடை என்ன அதை சொல்லலையே அப்படின்னு சொன்னா தடை என்கிறது என்ன என்கிறத பற்றி பார்க்கிற பொழுது அந்த தடையை கூட பெரியோர்கள் எப்படி காட்டியிருக்கிறார்கள் என்றால் பரத்வ விரோதி, ஸ்வஸ்வரூப விரோதி, புருஷார்த்த விரோதி, உபாய விரோதின்னு காட்டியிருக்காங்க. இதெல்லாம் இன்னும் பிராப்தி விரோதின்னு ஒன்று இருக்கட்டும், மேல பார்க்க போறது. அப்போ பரமாத்மா நாராயணன் தான் என்று தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் அது ஒரு விரோதி, அதுக்கு பரத்வ விரோதின்னு பேர். ஜீவாத்மா எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டது, அவனுக்கு பரதந்திரப்பட்டது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் அது ஸ்வஸ்வரூப விரோதி. அதே மாதிரி அடையப்பட வேண்டிய பலன் அவனுக்கு செய்கிற தொண்டு என்று தொண்டுதான், அதை தவிர வேறொன்றல்லன்னு தெரிந்து கொள்ளலன்னா அதுக்கு புருஷார்த்த விரோதின்னு பேரு. அதையும் கூட அவனுடைய அருளாதே அடையணும், நம்முடைய முயற்சியாலே அடைய முடியாதுன்னு தெரிந்து கொள்ளலன்னா அது நமக்கு உபாய விரோதின்னு பேர் என்று. கைங்கரியம் தன்னுடைய ஆனந்தத்திற்கு நினைத்தால் அது பிராப்தி விரோதின்னு சொல்லியிருக்கா. அது மேல விஷயம் இருக்கட்டும். இப்ப இந்த 4 விஷயம் மாத்திரம் எடுத்துப்போம். இப்ப இந்த நாராயணனே நமக்கே பரதருவான்ற இடத்திலேயே ஆண்டாள் விரோதி ஸ்வரூபத்தை எப்படி காட்டுறாள்னா இந்த ஏகாரத்தால காட்டுறோம். பாருங்கள், நாராயணன் நமக்கு பறை தருவான்னு சொன்னா போரும். அப்படி சொல்லி இருக்கிற போருமா இருக்க ஆண்டாள் அப்படி சொல்லாமல் நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணன் நமக்கு பறை தருவான்னு சொன்னா அந்த அர்த்தம் வராதியா போடும்? வரும். ஆனாலும் ஆண்டாள் என்ன பண்றான்னா நாராயணனே நமக்கேன்னு சொன்னான். அப்ப அந்த ஏவகாரத்தால நாராயணனேன்னு சொன்னான். அப்ப நாராயணனை தவிர மத்தொன்னு பரதேவத்தை அன்று என்று அந்த பரத்வ விரோதியை கழிக்கிறாள். நமக்கே என்ற சப்தத்தாலே அவனுடைய தன்மைகளை உள்ளபடி உணர்ந்து அவனுக்கு அடிமைப்பட்டிருக்கிற நமக்கே என்கிறபடியினாலே சொஸ்வரூப விரோதியையும் தவிர்க்கிறாள் அவள். அந்த பறை என்கிற சப்தத்தோடையும் இந்த ஏவகாரத்தை சேர்த்தாமானால் பறையே அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? புருஷார்த்தமான கைங்கரியத்தை தவிர மத்தொன்னு அல்ல என்ன. அந்த அதே போல தருவான் என்கிற இடத்துல அந்த ஏவகாரத்தை சேர்த்தோமானால் அவனே தருவான், நாம் அவனை நம்முடைய முயற்சியாலே அடைய முடியாது என்று இதை தவிர மத்தொன்னாலே அவனை அடையலாம் என்று நினைத்தால் அது நமக்கு உபாய விரோதி என்று இப்படி அந்த ஏவகாரங்களாலே விரோதிகளையும் கழித்து காட்டுகிறபடியினாலே இந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் என்ற 4 சொற்களாலே நாம் அறிய வேண்டிய அர்த்த பஞ்சகம் 5ஐயும் காட்டிவிட்டார். முதல் பாசுரத்திலே சுருக்கமாக சங்கீதம் பாடுறவாளை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிற சங்கீதத்தில் இப்போ ஒருத்தர் இப்போல்லாம் சொல்றதுக்கு நமக்கு தெரியல, ரொம்ப நாளைக்கு முன்னால பெரியவர்கள் சொன்ன விஷயத்தை கேட்டு அடியான் அப்படியே சொல்றேன். அந்த காலத்தில் அரியக்குடி ராமானுஜயங்கார் என்று ஒரு பெரிய சங்கீத வித்வான் இருந்தாராம். அவர் சங்கீதம் பாடுவாராம். பாடினா என்ன பண்ணுவாரான்னா, ஒரு ராகத்தில் ஒரு ஆலாபனையை அவர் 3 நாள் கச்சேரி பண்ணுவாராம். வெறும் ராக ஆலாபனை மட்டும் அந்த மாதிரி பண்ணுவாராம். அவர் அவ்வளவு சாமர்த்தியம் அவருக்கு, அந்த கல்பனா சக்தின்னு சொல்லுவா. அதுக்கு அந்த விஷயங்கள்லாம் சங்கீதம் தெரிஞ்சவாளுக்கு நல்லா தெரியும். அது வேண்டாம், நமக்கு இப்போ முழுக்க சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த சங்கீதத்தில் என்ன ராகம் பாட போறாளோ ஆலாபனை பண்ண போறாளோ
அதுக்கு முன்னால் அவள் ஆரம்பிக்கச்ச என்ன பண்ணுவான்னா ஆரம்பிப்பான். முதல்ல இவன் அந்த அம்மனை பண்ற ஸ்வரத்தை வச்சே இவர் என்ன ராகம் மேல பாட போறாருன்னு கண்டுபிடிச்சு விடுவா மத்தவா. ஆக என்ன தெரியுமோ, அந்த ராகத்தை ஆலாபனை பண்றதுக்கு முன்னாடி அந்த ராகத்தினுடைய சுருக்கமா அதனுடைய ஸ்வரப்பிரஸ்தானத்தை அப்படி ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த ராகத்தை அவர்கள் பாடணும். அதுபோல 30 பாட்டில் அர்த்த பஞ்சகம் சொல்லணும். ஆனா அது சுருக்கமா ஆண்டாள் என்ன பண்ணா முதல் பாசுரத்திலேயே அதுவும் 4 சொற்களாலே இந்த அர்த்த பஞ்சகத்தை அவள் காட்டியிருக்கிறாள் என்று சொன்னால் இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது? திருப்பாவையில அர்த்த பஞ்சகம் எவ்வளவு அழகா இருக்கிறது. சரி, 4 பதத்துல காட்டினா 30 பாட்டிலே அர்த்த பஞ்சகம் எங்கெங்கே தெரிவிக்கப்படுகிறதுன்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும். மொத்தமா சொல்லிட்டு போடலாம். பரஸ்வரூபம் எத்தனை பாட்டில் எல்லா இடத்துல பகவானை பத்தி சொல்லியிருக்கா, ஜீவஸ்வரூபம் எத்தனை இடத்துல சொல்லியிருக்கா, உபாய ஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், பலஸ்வரூபம் எல்லாம் நிறைய பாசுரங்களை சொல்லியிருக்கா. ஏன்னா அதெல்லாம் தனித்தனியா எடுத்து காட்டுறதெல்லாம் கூட ஒன்று உண்டு. ஆனால் இப்பொழுது அடியேன் என்ன காட்ட போறேன்னா, இந்த அர்த்த பஞ்சகம் என்கிற ஒரு விஷயத்தை பற்றி பிள்ளைலோகாச்சாரியர் ஒரு கிரந்தம் அருளி செய்திருக்கிறார். அவருடைய 18 ரகசியங்கள்ல அர்த்த பஞ்சகம் என்கிறதே ஒரு ரகசியம். இந்த அர்த்த பஞ்சகம் என்கிற ரகசியத்துல அவர் என்ன பண்ணி இருக்காருன்னா, ஒரு விஷயத்தையும் 5 காட்டியிருக்காரு. அதாவது பரஸ்வரூபம்னா அது 5 படிப்பட்டு இருக்கும். பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, ஆர்ச்சை என்று 5 சொல்றார். அதே மாதிரி ஜீவஸ்வரூபம்னா அது 5 படிப்பட்டு இருக்கும். உபாய ஸ்வரூபம் அது 5, விரோதி ஸ்வரூபம் 5, பலஸ்வரூபம் 5. ஆக மொத்தம் 25 விஷயம் காட்டுறார். இதுதான் பிள்ளலோகாச்சாரியர் காட்டுகிற அர்த்த பஞ்சகம். இப்ப அடியன் எப்படி காட்டணும்னு நினைக்கிறேன்னு கேட்டா, இந்த 25 விஷயமும் திருப்பாவையினுடைய 25 பாட்டிலேருந்து எடுத்து காட்டணும். அப்போ அர்த்த பஞ்சகம் நன்றாக விவரிக்கப்பட்டதாக ஆகிவிடுகிறது. நான் ரொம்ப சுருக்கமாக தான் தெரிவிக்க போறேன். 25 விஷயத்தை சொல்லணும்னா எவ்வளவு நாழியாகும், எவ்வளவு சுருக்கமா முடியுமோ அவ்வளவு சுருக்கமா தெரிவிக்கிறேன். ஆஹா, இப்போ பிள்ளலோகாச்சாரியர் பரஸ்வரூபம் 5ன்றார். அது முதல் 5 பாட்டில் 5 அந்த 5 வரிசையா ஒரு பாட்டில் ஒன்று என்று பார்க்கணும். அது அந்த ஸ்லோகத்தை சொன்னால் நன்றாக இன்னும் புரியும் நமக்கு. என்ன சொல்றார்? இது அப்படியே பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துச்ச பிரத்யகாத்மனः பிராப்தி உபாயம் பலம் பிராப்தேஹே ததா பிராப்தி விரோதிச்ச. இதெல்லாம் சொல்றது எதுன்னு கேட்டா, வதந்தி சகலா வேதாக சேதிஹாச புராணகாக முனையச்ச மகாத்மானः வேத வேதார்த்த வேதினः என்று அவர்களையும் 5 காட்டுறார். அது ஞாபகம் வச்சுக்கோ. கடைசியில் அதுவும் நமக்கு ரொம்ப உபயோகப்பட போறது. யார் யாரெல்லாம் சொல்றான்னு கேட்டா சொல்றார். இது வதந்தி சகலா வேதாகான்னு சொல்றார், ச இதிகாச புராணகான்னு சொல்றார், அப்புறம் முனையகான்னு சொல்றார், மகாத்மானகான்னு சொல்றார், அப்புறம் வேத வேதார்த்த வேதினகான்னு சொல்றார். இப்போ இதுவும் இந்த 5 விஷயங்கள் 5 பேர் சொல்றான்னு சொல்றார். இப்ப திருப்பாவையில அவர் வேதபிரான் பட்டர் என்ன சொன்னார்? 5 சொல்ற பொழுது 5 ஏன் சொன்னார்னு கேள்வி கேட்டு அந்த இடத்துல நேர 6 சொல்லியிருக்கலாம், இல்ல 30 சொல்லியிருக்கலாம். ஏன் 5 சொன்னார் அப்படின்னா, 5 சொன்னா பிள்ளலோகாச்சாரியருடைய அர்த்த பஞ்சகத்துல அந்த அர்த்த பஞ்சகத்தை சொல்லுகிற பொழுது 5 தான் சொல்லியிருக்காரு. அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு கேட்டா, பரஸ்வரூபம் 5, ஜீவஸ்வரூபம் 5, உபாய ஸ்வரூபம் 5, விரோதி ஸ்வரூபம் 5, பலஸ்வரூபம் 5ன்னு அவர் 5 பிரிச்சு காட்டினாரோ இல்லையோ. அப்ப 5 அது அப்படியே திருப்பாவையில எப்படி இருக்கிறதுன்றத சுருக்கமா கொஞ்சம் பார்ப்போம். அதை தெரிவிச்சுட்டு மேல இன்னும் ஒரே ஒரு விஷயம் அதையும் தெரிவிக்கிறேன். முதல்ல என்னன்னா ரொம்ப சுருக்கமா காட்டுறேன். இப்போ பரஸ்வரூபம்னு சொல்றார். அதை பிள்ளலோகாச்சாரியரை காட்டுகிற பொழுது பரஸ்வரூபம் 5 படிப்பட்டு இருக்கும்னு. அது எப்படி 5 படிப்பட்டு இருக்கும் என்னால், பரமபதத்திலே அவன் எழுந்தருள் இருக்கிற நிலை அதற்கு பரத்துவம்னு பேர். எல்லார காட்டிலும் மேம்பட்டவனாக எழுந்தருள் இருக்கிறேன். திருப்பார்கடலிலே அவன் எழுந்தருள் இருக்கிற நிலை அதற்கு வியூகம்னு பேர். அவன் ராமனாய் கண்ணனாய் அவதரித்தானே அதற்கு விபவம்னு பேர். எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் அந்தர்யாமியாய் எழுந்தருள் இருக்கிறானே அதுக்கு அந்தர்யாமி என்றே பெயர். திவ்ய தேசங்களிலே, கோவில்களிலே, மடங்களிலே, கிரகங்களிலே அவன் எழுந்தருள் இருக்கிற நிலை அதுக்கு அர்ச்சாவதாரம்னு பேர். இப்படி எம்பெருமான் 5 நிலைகளிலே எழுந்தருள் இருக்கிறான் என்று ரொம்ப அழகாக பிள்ளலோகாச்சாரியர் முதல்ல பரஸ்வரூபத்தை 5 காட்டினார். இது அப்படியே திருப்பாவினுடைய முதல் 5 பாசுரத்தில் நமக்கு கிடைக்கிறது. பாருங்கள், முதல் பாசுரத்தில் என்ன? நாராயணனே நமக்கே பர தருவான் என்று சொன்னத்தை வைத்துக் கொண்டு நாம் பார்ப்போமானால் அந்த நாராயணனேன்னு சொன்னா அது பரத்துவத்தை காட்டுகிறது. ஏன்னா நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா என்று வேதாந்தங்களும் கூட அந்த நாராயண சப்தத்தால தான் அவனுடைய பரத்துவத்தையே பல இடங்களிலே தெரிவிக்கிறது. ஏகோகவை நாராயண ஆசீத் ந பிரம்மா
நேஷானஹா என்று இந்த நாராயண சப்தம் என்கிறது அவருடைய பரத்துவத்தை காட்டுகிறது என்கிறது தனியா விவரிக்க வேண்டிய விஷயம். அது ஒரு தனி உபன்யாசத்துக்கு உண்டான விஷயம். அது சுருக்கமாக தெரிவித்து விட்டேன் போதும்னு நினைக்கிறேன். ஆக முதல் பாசுரத்தில் பரத்துவம் தெரிவிக்கப்பட்டு விட்டது. இரண்டாவது பாசுரத்தில் என்ன அப்படின்னா வியூகம் தெரிவிக்கணும். அப்படின்னா பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் என்று பார்த்தால் அது வியூகம் தானே. திருப்பார்கடலில் அவன் எழுந்தருள் இருக்கிற நிலையத்தான் வியூகம்னு சொல்றான். அதனால இரண்டாவது பாசுரத்தில் வியூகம் சொல்லப்பட்டு விட்டது. மூன்றாவது பாசுரத்தில் விபவம் தெரிவிக்க வேண்டும். விபவம் என்னாலுன்னா அவன் இந்த உலகத்தில் பண்ணுகிற அவதாரங்கள், அதுலேயும் வேதத்திலேயே கொண்டாடப்பட்ட அவதாரம் எதுன்னு கேட்டா இந்த திருவிக்கிரம அவதாரம், வாமன திருவிக்கிரம அவதாரம் தானே. அதனால தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று மூணாவது பாசுரத்தில் விபவ அவதாரத்தை சொல்லிவிட்டாள். நாலாவது பாசுரம் அது ஆழிமழை கண்ணா என்று பர்ஜன்ய தேவதையை பார்த்து ஆண்டாள் சொல்லுவதாக, மழை கடவுள் என்று அவனை பார்த்து ஆண்டாள் சொல்லுவதாக இருக்கிறது. ஆனால் அதற்கு நன்றாக வியாக்கியானம் பண்ணி காட்டுகின்ற ஆச்சாரியர்கள் என்ன அர்த்தம் சொல்றான்னு கேட்டா, அந்த பர்ஜன்ய தேவதை என்று சொன்னாலும் அதற்கும் அந்தர்யாமியா இருக்கிற பகவான் என்று எல்லா தேவதைகளுக்கும் உள்ள இருக்கிறவனாருன்னா நாம் பண்ணக்கூடிய அத்தனை தேவதாந்தரங்களை கொடுத்து நாம் ஏதாவது இப்போ சந்தியாவந்தரம் பண்ணச்சே அந்த தேவதை இந்த தேவதைன்னு சொல்றோம். எல்லாம் கடைசியில் யாருக்கு போய் சேர்றதுன்னா அதுக்குத்தான் நாம் என்ன பண்ணுகிறோம், சந்தியா கடைசி மந்திரம் ஸ்லோகம் என்ன சொல்றோம், ஆகாஷாத் பதிதந்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி என்ன எல்லாம் கேசவனைத்தான் போய் அடையிறது. ஏன்னா இதெல்லாம் வெளியில் இருக்கிறது ஆகாரம் தான், அது உள்ளுக்குள்ளே எம்பெருமான் அந்தர்யாமியா இருக்கிறான் என்று. ஆகினாலே நாலாவது பாசுரத்தில் அந்த வருணதேவனுக்கும் அந்தர்யாமியா இருக்கிறார் எம்பெருமானை சொன்னாள் என்று நாம் கொள்ளலாம். அடுத்தது ஐந்தாவது பாசுரத்தில் என்னன்னா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று 108 திவிதேசத்தில் ஒரு திவிதேசம் வடமதுரைன்னு சொல்றோம். அப்படி பார்க்கிற பொழுது வடமதுரை மைந்தனைன்றது அர்ச்சாவதாரத்தை என்று கொள்ளத்துல ஒன்றும் நமக்கு ஆட்சேபனையே இல்லை. இப்படி பார்க்கிற பொழுது முதல் 5 பாசுரத்துல பிராபியஸ்ய பிரம்மணோ ரூபம், அந்த பிரம்மணோ ரூபம் புலலோகாச்சாரியருடைய திருவள்ளப்படி அவர் புலலோகாச்சாரியர் ஆண்டாளுக்கு பிற்பட்டவர். ஆனாலும் அவர் சொன்ன அந்த கிரந்தத்தில் இருக்கிறபடியே ஏற்கனவே ஆண்டாள் அருளி செய்திருக்கிறாள் என்று பார்த்தால் முதல் 5 பாசுரங்களிலே பரஸ்வரூபம் 5 படிப்பட்டிருக்கும் என்கிறத காட்டிவிட்டாள் என்று பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக பிராப்துஷ்ச பிரத்யகாத்மனா ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம் அது 5 படிப்பட்டிருக்கும்னு சொல்றார். புலலோகாச்சாரியர் எப்படி காட்டான்னு சுருக்கமாகத்தான் தெரிவிக்க போறோம். என்னன்னா முதல்ல இந்த உலகத்திலேயே இன்பங்களை நுகர்ந்து கொண்டு இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறாள். மேல மேல நாம் நல்லா சௌக்கியமா இருந்தா போறோம்னு தேகாத்மாபிமானியா இருக்காள். அவளுக்கெல்லாம் புபுக்ஷுன்னு பேர். புபுக்ஷுனா போக்தும் இச்சுஹு புபுக்ஷு. இவ உலக இன்பங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவா அவளுக்கு புபுக்ஷுன்னு பேர். அதை சொல்லிவிட்டார் புபுக்ஷுன்னா. அடுத்தபடி என்னன்னா அவர் சொல்லுகிறார் முமுக்ஷு. அதுல கூட சில பேர் எப்படிப்பட்டவர்கள்னா இன்னும் கொஞ்சம் நன்னா மோட்சத்தை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறவா இருக்காள். ஓரளவுக்கு நம்ம வேணா சொல்லிக்கலாம். நமக்கெல்லாம் கூட இன்னைக்கே போகணும்னு ஆசை இல்லைனாலும் இன்னொரு சரீரம் நமக்கு வேண்டாம், நேர நாம் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறபடினாலே நமக்கெல்லாம் முமுக்ஷுன்னு பேர். மோக்தும் இச்சுஹு முமுக்ஷுன்னு 2வது சொன்னோம். 3வது அப்படி விடுபட்டு மோட்சத்துக்கு போனாலும் கூட அங்க போய் பகவானை அனுபவிக்காமல் என்ன பண்ணுகிறார்களாம், தங்களுடைய ஆத்மாவை மட்டுமே அனுபவிக்கணும்னு சில பேர் நினைக்கிறாளாம். அவர்களுக்கு கைவல்யார்த்திகள் அல்லது கேவலர்கள்னு பேரு. கேவலன்னு சொன்னா ஒரு மாதிரியா இருக்கு, அதனால கைவல்யார்த்தின்னு சொல்ல. தமிழ்ல கேவலன்றதுக்கு மட்டம்னு அர்த்தம், சம்ஸ்கிருதத்துல கேவலம்ன்றதுக்கு மட்டும்னு அர்த்தம். தன்னுடைய ஆத்மாவை மட்டும் அனுபவிக்க நினைக்கிறபடினாலே அவன் ஆத்மாவை கேவலம்னு இருக்கிறபடினாலே அவனுக்கு கேவலன் கைவல்யார்த்தின்னு பேர் வச்சு விட்டுருக்கான். இருக்கட்டும், தன்னுடைய ஆத்மாவை மட்டும் அனுபவிக்க நினைக்கிற கைவல்யார்த்தி அது 3வது வகை ஜீவாத்மா. விடுபட்டு நேர போய் மோட்சத்துக்கு போய் எம்பெருமானை அனுபவிக்கிறவர்கள் இருக்காளே அவளுக்கு முக்தர்கள்னு பேர், முக்தாத்மாக்கள்னு பேர். இந்த லோகத்துக்கே எப்பொழுதும் வராமல் பரமபதத்திலேயே இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு தொண்டு செய்பவர்களுக்கு நித்தியர்கள்னு பேர். நித்தியர்கள் என்னால் இப்போ அனந்தன் கருடன் விஸ்வக்சேனன் இவாளெல்லாம் காட்டுற ஆதிசேஷனோ கருடாழ்வானோ இன்னும் பஞ்சாயத்து ஆழ்வார்களோ எல்லாரும் நித்தியசூரிகள் தான். எப்பொழுதும் அவளுக்கு இந்த சம்சார சம்பந்தம் அவர்களுடைய எம்பெருமானுடைய நியமனத்தினால நீ பூலோகத்தில் போய் பிறந்து ஏதாவது பண்ணிட்டு வான்னு அனுப்பிச்சா இப்போ ஆதிசேஷன் வந்து எம்பெருமானாராய் அவதரித்தார், மணவாள மாமனிகளாய் அவதரித்தார்னு சொல்றோமே, அந்த மாதிரி வந்தா உண்டே தவிர நம்ம போல கர்மத்தின் காரணமாக சம்சாரத்துக்கு வர வேண்டிய காரணமே அவர்களுக்கு கிடையாது. அதனால அவர்கள் நித்தியர்கள் என்று இப்போ ஜீவாத்மஸ்வரூபம் 5 படிப்பட்டிருக்கும். புபுக்ஷு, முமுக்ஷு, கேவலன், முக்தன், நித்யன் என்று இப்படி மொத்தம் 5 பேர்னு சொன்னார்.
இந்த 5 பேரை 6வது பாசுரத்திலேருந்து 10வது பாசுரம் வரைக்கும் வரிசையா நம்ம பார்ப்போம். சுருக்கமா தெரிவிக்கிறேன். எப்படின்னா 6வது பாசுரத்துல பிள்ளாய் எழுந்திராயின்னு அழைக்கிறேன். பிள்ளாயின்னு என்ன அர்த்தம்? அறிவில் குறைந்தவள்னு அர்த்தம். அதான அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தில் காட்டியிருக்கார். அப்ப இவன் என்ன பண்றான்? சம்சாரத்தில் இருந்து கொண்டு இந்த உலகத்து இன்பங்களையே அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் அவன் அறிவில் குறைந்தவன் தானே. பகவானை பத்தி உள்ளபடி தெரிஞ்சுக்கணும்னு அவன் ஆசையா படலையே. அதனால அவனை பிள்ளாய் என்று சொன்னது மிகவும் பொருத்தமானது. ஏன்னா அதனால 6வது பாசுரத்துல புபுக்ஷுவ சொல்லியாச்சு. 7வது பாசுரத்துல என்ன சொல்றாருன்னா, இதையெல்லாம் மறந்துடுறவன் இருக்கானே அவன் தான் யாரு? முமுக்ஷு. இந்த சம்சாரத்தில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் மறந்துட்டு எம்பெருமானை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால அவனை என்ன சொல்றான்னு கேட்டா பேய் பெண்ணுன்னு சொல்றான். பேய் பெண்ணுன்னா ஒருத்தருக்கு பேய் பிடிச்சதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? சுத்தி இருக்கிறவா என்ன பண்றான்னு பார்க்கறதே இல்லை. அவளுக்கு தோணி எடுத்தா அவ பண்ணிட்டு இருப்பா. முமுக்ஷுக்கள்லாம் அப்படித்தான் இருப்பா அப்படின்னு வச்சுக்கணும். அதனால என்ன ஆச்சு? பேய் பெண்ணே தேசமுடையாய் என்னெல்லாம் 7வது தேசம்னா என்ன? பரமபதம். அத்தை உடையாயின்னு என்ன? உடைய வேணும், அந்த தேசத்தை உடையவனாக வேணும் என்று ஆசைப்படுகிறவன் அர்த்தம். அது அது மாதிரி அர்த்தங்கள் கீதையில கூட பல இடங்கள்ல காட்டியிருக்கா. நிறைய இடங்கள்ல காட்டுகிற பொழுது அவன் யோகினகான்னு சொன்னா யோகம் காங்கமானகான்னு அர்த்தம் பண்ணுது. கீதையில பல இடத்துல யோகின்ற சப்தத்திற்கு என்ன அர்த்தம்னா யோகத்தை விரும்புபவன் அர்த்தம். அந்த மாதிரி இங்கேயும் தேசமுடையா என்னால் அந்த பரமபதமாகிற தேசத்தை விரும்புகிறவன் அர்த்தம். என்ன அப்படி கொண்டோமானால் அப்ப என்ன ஆயிடுது? அந்த பாசுரத்துல 7வது பாசுரத்துல முமுக்ஷுவ சொல்றார் என்ற அர்த்தம் கிடைக்கிறது. ஆனால் இந்த ஜீவாத்மா இங்கிருந்து விடுபட்டு பரமபதத்துக்கு போனாலும் எம்பெருமான போய் அனுபவிக்காமல் தன்னைத்தானே அனுபவிச்சுட்டு அதுல ஒரு ஆனந்தம் இருக்கு. ஜீவாத்மாவை அனுபவித்தால் ஜீவாத்மா ஆனந்த ஸ்வரூபம் தானே, ஞானானந்த ஸ்வரூபம் தானே. அதனால இந்த ஆனந்தத்திலேயே அவன் திருப்தி அடைஞ்சு விடுறானோ இல்லையோ. அதனால அவனை என்ன சொல்லிட்டான்னா கோதுகலமுடைய பாவாய். 8வது பாசுரத்துல கோதுகலம்னா என்ன அர்த்தம்? கௌதூகலம், ஆனந்தம். வெறும் ஆனந்தம் மட்டும்தான் அவனுக்கு இருக்குது. என்ன ஆனந்தம்னா தன்னைத்தானே அனுபவிக்கிற ஆனந்தம். அதுதான் கோதுகலமுடைய பாவாய் என்று அவள் அந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தில் 3வதாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த கேவலனை காட்டினார். அதுக்கு அது 8வது பாசுரத்தில். அதற்கு அடுத்தபடியாக பரமபதத்துக்கு போய் அங்கே பகவானை அனுபவிக்கிறார் அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறானே அந்த முக்தாத்மா. அவனை என்ன சொல்றான்னு கேட்டா துயிலன மேல் கண் வளரும் மாமான் மகளே என்று அந்த இடத்துல போய் அந்த துயிலன மேல் கண் வளரும் என்கிறது பகவத் அனுபவத்தை சொல்லுகிறது. ஏன்னா அது திருப்பாவை வியாக்கியானத்திலேயே காட்டியிருக்கிற விஷயம்தான். அது என்ன காரணம்னா தூங்குற காலத்துல கூட நமக்கு பரமாத்மாவோடு ஒரு சமாகமம் ஏற்படுறதுனால தான் நமக்கு ஒரு ஆனந்தம் உண்டாருதுன்னு உபனிஷத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. அது தனி விஷயம். அது என்னன்னா சம்சார காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிற காலத்துல நமக்கு துக்கமெல்லாம் இருக்குதான். படுத்துட்டு நன்னா தூங்குற பொழுது எல்லா இந்திரியங்களும் விலைகொடுறது. இந்த ஆத்மா என்ன பண்றது? புரி தத்துன்னு ஒரு நாடி இருக்கான். அந்த நாடியில போய் அந்த எம்பெருமானோட கொஞ்ச நாடி அப்படி பேசிட்டு இருக்குதான். அதனால தான் தூங்குற காலத்துல இவனுக்கு ஒரு ஆனந்தம். இவன் சொல்ற சுகம் இதெல்லாம் சீபாட்சியத்திலேயே எடுத்து சொல்றான். என்ன சொல்றது? சுகமகம் அப்ஸ்வாப்சம். ஒருத்தன் நன்னா தூங்கி ஏந்த பிற்பாடு சொல்றான் ஆனந்தமா தூங்கினா அப்படின்னா தூங்குறதுல என்ன ஆனந்தம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்போ அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது தான் ஆனந்தம். ஆக உள்ளுக்குள்ள பகவானை அனுபவிக்கிற அந்த அனுபவம் அது நமக்கு உறக்கத்திலே ஏற்படுகிறது என்கிறது அது பெரிய வேதாந்த விஷயம். நான் இப்போ விளக்கல. ஆனால் அதை பாருங்க, துயிலன மேல் கண் வளரும் மாமான் என்ன மகான் என்னால் அவன் தான் முக்தன் என்ன அப்படி நாம் அர்த்தம் கொள்ளலாம். அதற்கு மேலே கடைசியாக நித்தியர்கள் என்னால் என்ன இவாளெல்லாம் கட்டப்பட்டு அந்த அடுத்த 10வது பாசுரத்தில் என்ன நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்ன அந்த பாசுரத்துடைய வியாக்கியானத்தில் என்ன ஒரு விஷயம் தெரிவிக்கப்படுகிறது? மற்றவாளெல்லாம் தாங்கள் நோன்பு நோற்று கொண்டு இருக்கிறாளாம் வெளியில இருக்கிறவா. இவளுக்கு என்னன்னா நோற்க வேண்டாதபடி இவா பகவானோட கூடவே, அதாவது இந்த கோபிகை கண்ணனோட கூடவே இருக்காளாம். அதனால இவளை நீ நோற்க வேண்டியவற்றை ஏற்கனவே நோற்று விட்டாயின்றா போல அந்த பாசுரத்துக்கு அர்த்தம் காட்டுறா. அதுதான் நம்ம இங்கேருந்து இத்தனை கஷ்டப்பட்டு கடைசியில் பகவானுடைய அருளாலே விடுபட்டு பரமபதத்துக்கு போனோம். ஆனா அவன் என்னன்னா நித்தியதூர்கள் ஏற்கனவே பகவானுடைய ஆனந்தமா இருக்காளோ இல்லையோ, அதனால அவர்களை சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்று இப்படி 5, அதாவது பிள்ளாய் என்று இவனையும் முமுக்ஷுவையும், தேசமுடையா என்று முமுக்ஷுவையும், கோதுகலமுடைய பாவா என்று கைவல்யார்த்தியையும், துயிலனமே அதாவது தூமணி மாடன்றது பரமபுத்தத்தை சொல்றது. அதுல துயிலன மேல் கண் வளரும் எம்பெருமானை அந்த அனுபவிக்கின்ற அந்த முமுக்ஷுவையும் கடைசியில சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்று நித்தியரையும் காட்டுகிறது என்று இப்படி ஒரு 5 பாசுரம் சொல்லலாம். அடுத்தது
பிராப்தி உபாயம், நாம் அடைய வேண்டிய வழி என்ன, எம்பெருமானை அடைவதற்கு என்ன வழின்னா ஒரு வழி இல்லை, 5 வழி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 5 வழியையும் அடுத்த 6வது பாசுரத்தில், அதாவது இப்போ 10 பாசுரம் ஆட்சியோ 11வது பாசுரத்திலேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் ஆண்டாள் குறிப்பாலே காட்டுகிறாள் என்று கொள்ளலாம் என்பது அடியனுடைய அபிப்பிராயம். அவ்வளோதான் தெரிவிக்கிறேன். சரியா இருந்தால் வச்சுக்கோங்க, வேணாம்னா விட்டுடுங்க, அதை பற்றி இல்லை. என்ன சொன்னா கற்றுக்கர இது முதல்ல அது என்ன உபாயம் என்னென்ன காட்டியிருக்கார் பிடலோகாச்சாரியர்னா தர்மம், அர்த்தம் தான், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி, ஆச்சாரியாபிமானம்னு 5 பிராப்தி உபாயம், உபாய ஸ்வரூபமானது இந்த 5ன்னு காட்டுறார். அதாவது முதல்ல கர்மயோகம், இதெல்லாம் பகவத்கீதையில் சொல்லியிருக்கா. அவனவனுக்கு சாஸ்திரங்களில் விதித்த கர்மங்கள் எவை உண்டோ அதையெல்லாம் பலன் கருதாமல் தொடர்ந்து அனுஷ்டித்தல், அது கர்மயோகம். ஞான யோகம் என்னன்னா பகவானை தியானம் பண்றது தான் ஞான யோகம். அந்த தியானத்தையே பிரீத்தியோடு பண்ணினால் அது பக்தி யோகம். அதுக்கு மேல எம்பெருமானையே பற்றி விட்டால் அது பிரபத்தி. ஆச்சாரியனை பற்றினால் அது ஆச்சாரியாபிமானம். எல்லாம் நான் விளக்கல, இதெல்லாம் ரொம்ப நிறைய விளக்கி சொல்லணும், இன்னும் சுருக்கமாக தெரிவிச்சுட்டேன். இந்த 5ஐயும் எப்படி 11வது பாசுரத்திலேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் காட்டியிருக்காள்னு பார்த்தா முதல்ல பாருங்கள், கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து. ஏன்னா கறக்கிறதுன்னா என்ன அர்த்தம், அவரவர்கள் தங்களுக்கு உண்டான கர்மங்களை செய்கிறார்கள்னு அர்த்தம். அந்த இடத்துல அந்த ஆயர்களுக்கெல்லாம் விதிக்கப்பட்ட கர்மம் எதுன்னு கேட்டா அந்த பசுக்களை ரட்சிக்கிறது தான் அவளுக்கு விதிக்கப்பட்ட கர்மம். அத்தை அவர்கள் விடாமல் பண்ணுகிறார்கள் என்கிற வார்த்தையைத்தான் இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா கர்மயோகம்ன்றத அப்படி காட்டினாலும். கற்று கறவை கணங்கள் பல கறந்து என்கிறபடினால கர்மயோகம் சொல்லப்பட்டது. அது தியானம் பண்றதுதான் ஞான யோகம்னு சொன்னேனோ இல்லையோ. அது அடுத்த 11வது பாசுரத்தில் பார்த்தா நினைத்து முலை வழியே நின்று பால் சோரா என்று அப்படியே பகவான் நெஞ்சிலே நினைத்து தங்களுடைய அந்த இதுல அப்படியே பால் முலை வழியை சொல்கிறா போல தியானம் பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் தைலதாராவத்து அவிச்சின்ன ஸ்மிருதி என்று சொல்றாளே அந்த தியானம், அது ஞான யோகம். அது நினைத்து என்கிறபடினாலே அந்த ஞான யோகம் அது சொல்லப்பட்டது. அடுத்தது பக்தி யோகம் என்னாலன்னா அந்த எம்பெருமான் விஷயத்திலேயே நம்முடைய மனத்தை செலுத்த வேணும் என்று சொன்னா அது போதரி கண்ணினாய் என்று இன்னும் பாசுரத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கூட நாம் சொல்லலாம். என்ன சொல்றேன்னா போதரி கண்ணினாய்னா அந்த புட்பத்தை அறிவிதிலேயே கண்ணை உடையவர் என்றா போல எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் அதுதான் போது. போது என்னால் எம்பெருமானுடைய திருவடி அந்த தாமரை, அதிலேயே கண்ணை வைத்திருக்கிறார். பக்தி யோகத்தில் இருக்கிறவர் அந்த பகவானையே பிரீத்தி பூர்வகமாக தியானம் பண்றார். அதனால போதரி கண்ணினாய் என்கிறது பக்தி யோகத்தை சொல்றது என்ன அப்படி சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக பிரபத்தி என்னால் என்ன, மற்ற விஷயங்களெல்லாம் வைராக்கியம், எல்லாவற்றையும் விட்டு விட்டு எம்பெருமானையே நினைத்து கொண்டிருத்தல், அது அவ எம்பெருமானுக்கு தொண்டு செய்பவராயிருத்தல். அது எப்படி காட்டுறான்னு கேட்டா செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் என்று பிரபன்னர்களை சொல்லுகிறார். பிரபன்னர்கள் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர்ன்றதுக்கு என்ன அர்த்தம், வஸ்திரத்தில் அவளுக்கெல்லாம் காஷாயம் காவி நிறம், பல்லுல அவள் வெளுப்பா இருக்கான்னு சொல்றேன். இதனுடைய அர்த்தங்கள் ஏற்கனவே திருப்பா உபன்யாசத்திலே தெரிவிச்சிருவார். வஸ்திரத்தில் காஷாயம்னா என்ன அர்த்தம் தெரியுமோ, வஸ்திரத்தை பேணுவதிலே, அதாவது அத்தனைன்னா டிட்டர்ஜென்ட் போட்டு வெள்ளை வெள்ளையர் நாக்கிக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது அவளுக்கு. எப்படி இருக்கும், வஸ்திரத்தை சாதாரணமாக வைராக்கியசாலிகளாக இருப்பா, வஸ்திரத்தை வெறுமை ஜலத்தில் நினச்சி பிழிஞ்சு உடிச்சுட்டாள்னா, நீங்கள் வஸ்திரம் வரப்பொழுதே ஒரு மாதிரி மஞ்சள் நிற வஸ்திரமாக தான் இருக்கும் வேஷ்டி. அந்த வேட்டியை அப்படியே ஜலத்தில் நினச்சி தோச்சி உடிச்சுட்டாள்னா கொஞ்ச நாள் அது தானாக காஷாயமாகிடும். அதுக்கு தான் நீர்க்காவின்னு பேர். அப்போ அதுலேருந்து என்ன தெரியறதுன்னா செங்கல் பொடி கூரைன்னு சொன்னதுனால இவளுக்கு உலகியல் பற்று கிடையாது. வஸ்திரம் சுத்தமாக இருக்கணுன்றது ஒன்னே ஒன்று தான், நினைச்சு உடுத்தணுன்றது தானே தவிர அது வெளுப்பா இருக்கணும், அதை வெள்ளாவில வைக்கணும், அதை நல்லா பார்க்க 10 பேர் பார்த்து இவ்வளவு வெளுப்பா இருக்க நீ என்ன பண்றேன்னு 4 பேர் கேட்கணும், இதெல்லாம் அவளுக்கு கிடையாது. அதனால அவள்லாம் பிரபன்னர்கள் எப்படி இருப்பான்னு கேட்டா பிரபத்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள் எப்படி இருப்பா, செங்கல் பொடி கூரை. அடுத்தது வெண்பல்லுன்னு சொல்ற, பல்லு வெளுப்பா இருக்குன்னு சொன்ன. அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா இந்த பிரபன்னர்களாக இருக்கிறவர்கள் எம்பெருமானை தவிர இன்னொருத்தர் இடத்துல போய் பல்லை காட்டாதவர்கள் அர்த்தம். பல்லுக்கு சுத்தி அப்படின்னா எது சுத்தி தெரியுமோ, எல்லா இடத்துலையும் போய் பல்ல காட்டினா அது அசுத்தி. பல்ல நம்ம என்ன பேஸ்ட் போட்டு தேய்ச்சா சுத்தின்னு அந்த சுத்தியை நம்ம நினைக்கிறோம், அது அன்று ஒருத்தர் இடத்துல பல்ல காட்டாதவன் இருக்கானே அதுதான் சுத்தி. அப்ப இந்த பிரபன்னர்கள் என்ன பண்றான்னா, உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன் இனிப்போ ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை நின் சாய அழிவு கண்டாய் என்று எம்பெருமானை தவிர வேறொரு இடத்திலே சென்று பல்லை காட்டாது இருத்தல், இதுதான். அப்ப இதுதான பிரபத்தி யோகம். ஆஹா, உலகியல் விஷயங்களிலே வைராக்கியம் கொண்டு எம்பெருமானை தவிர வேறொருத்தரை அடையாமல் இருக்கிறது நீயே கதி அவனே. அதாவது இவர்களுக்கு எப்படின்னு கேட்டா அந்த அனன்ய கதித்துவம்
ஆக்கிஞ்சன்யம் என்னெல்லாம் சொல்லியிருக்காளே அதெல்லாம் இந்த செங்கல் பொடிக்கூரையில ஆக்கிஞ்சன்யத்துவமும் வெண்பல் தவத்தவர்ல அனன்ய கத்தித்துவமும் சொல்லப்படுகிறது என்று கொள்ளுகலாம். ஆக இதெல்லாம் பிரபத்திக்கு உண்டானது. ஆகையினாலே இதுல பிரபத்தி என்கிற விஷயத்தை இந்த 14வது பாசுரத்தில் அப்படி தெரிவித்தார். அடுத்தபடியாக 15வது பாசுரம் திருப்பாவியாகிறது இப்பாட்டுன்னு சொன்னா, அப்படிப்பட்ட பாட்டினுடைய அனுஷ்டானம் ஒருத்தனுக்கு உண்டாகணுமானால் ஆச்சாரியாபிமானம் இல்லைன்னா உண்டாகவே உண்டாகாது. அதான் நானே தான் ஆயிடுக என்ற வார்த்தை சொல்றாளே, அது யாராலே சொல்ல முடியும் என்னால் ஆச்சாரியாபிமானம் உடையவர் ஒருவராலே தான். ஆச்சாரியனாலே அபிமானிக்கப்பட்டவராய் இருப்பவர் ஒருத்தர். ஆச்சாரியனுடைய உபதேசத்தை கேட்டு கேட்டு அதிலே பழுத்தவர் ஒருவர். அவர்தான் தம்மிடத்தில் இல்லாத குற்றத்தை சொன்னாலும் இசையக்கூடியவர். அந்த ஆச்சாரியாபிமானம் என்கிறது இந்த எல்லே இளங்கிளியே என்கிற பாசுரத்தில் தெரிவிக்கப்படுகிறது என்று இப்படி கொள்ளலாம். ஆக இப்போ கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி, ஆச்சாரியாபிமானம் என்கிற அஞ்சம் இந்த 11லேருந்து 15 பாட்டுல நாம் பார்த்து விட்டோம் என்று கொள்ளலாம். அடுத்தது பலஸ்வரூபம்னு சொன்னார். பலம், புருஷார்த்தம், பலம் பிராப்தேகே அப்படின்னு சொன்னார். இந்த பலம் என்கிறது 5 விஷயமாக புலலோகாச்சாரியர் காட்டுகிறார். அந்த அர்த்தபஞ்சகம் என்கிற கிரந்தத்தில் என்ன காட்டுகிறாருன்னா, தர்மம், அர்த்தம், காமம், கைவல்யம், பகவத் அனுபவம்னு சொல்றார். பலம்னா தர்மம். இந்த உலகத்தில் தர்மத்தை அனுஷ்டிக்கிறதே ஒரு பலம், அது ஒரு புருஷார்த்தம். அர்த்தம் என்னால் பொருள். நன்னறி மேம்பட்டன்னு நான் கன்றே என்று பெரிய திருமடலிலே சொல்லுகிறார். இவர் சிறிய திருமடலிலே சொல்லுகிற பொழுது என்ன சொல்றார்? 3 தான் சொல்றார். பெரிய திருமடல்ல 4 சொல்றார். தர்ம, அர்த்த, காமம் என்று. பெரிய திருமடல்ல மோட்சத்தையும் சேர்த்து விட்டார். ஆஹா, இந்த 3 என்கிறது பிரசித்தமாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் திருக்குறள் கூட அறத்துப்பால், இன்ப பொருள் பால், காமத்து பால்னு 3 பால்களாக திருக்குறள்ல கூட அவர் அதிகாரங்களை வகுத்து வைத்திருக்கிறார் வள்ளுவர் என்று பார்க்கிறோம். ஆஹா, இப்ப தர்மம் என்கிறது ஒன்று அவரவர்களுக்கு தர்மம் செய்யுது. அர்த்தம் என்னால் அது பொருள், பொருள் சம்பாதிக்கிறது. காமம் என்னால் இன்பத்தை அனுபவித்தல். கைவல்யம் என்னால் தன்னாத்மாவை, காமம் என்கிறது இந்த உலகத்தை இன்பத்தை அனுபவித்தல். கைவல்யம் என்கிறது தன் ஆத்மாவை அனுபவித்தல். பகவத் அனுபவம் என்கிறது தான் இருக்கிறதுக்குள்ள உயர்ந்தது, பகவானை அனுபவித்தல். இது 5 விதமான பலம் என்று புலலோகாச்சாரியர் அதை காட்டியிருக்கிறார். அதுல இங்க பாருங்கள், இந்த 5ம் மேல பாசுரங்கள்ல 16வது பாசுரத்திலிருந்து 20வது பாசுரம் வரைக்கும் வரிசையா 5 பாசுரத்துல எப்படி காட்டுகிறாள்னு பார்ப்போம். முதல்ல தர்மம்னு சொல்றா. தர்மம்னா என்னன்னா, தர்மசாஸ்திரங்கள்னே சில சாஸ்திரங்கள் உண்டு. அதுல நாம் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னலாம் நமக்கு சொல்லி இருக்குது. அதுவே ஒரு பலம். அது ஒரு பலமாக தர்மம்னு காட்டுறாரு. சாஸ்திரங்களில் விதித்தபடி அவனவன் என்னென்ன அனுஷ்டானங்கள் உண்டோ அதையெல்லாம் பின்பற்றது, அது ஒரு தர்மம். அதுதான் தர்மம் அப்படின்னு சொன்னார். அது இங்க எப்படி காட்டப்படுகிறது? நாயகநாய் பாசுரத்துல தூயோமாய் வந்தோம்னு சொல்றோம். இந்த தூய்மை என்கிறது ஒரு தர்மம். அது அனுஷ்டிக்கணும். தூய்மை என்னால் அது நன்னா குளிச்சுட்டு வந்தோம், சுத்தமா வந்தோம், தௌத்தமா வந்தோம், மடியா வந்தோம், எத்த வேணா சொல்லலாம். அந்த இடத்துல அதெல்லாம் அர்த்தம் சொல்ல. தூய்மையாவது மன தூய்மைன்னு காட்டியிருக்கா, எதுவா இருக்கட்டும், அது தர்மம் தான். அதுதான் தர்மம். தூயோமாய் வந்தோம்னு சொன்னது தர்மம். சரி, அர்த்தம் என்னால் பொருள். பொருள் என்னால்னா வெறும் ரூபா நோட்டு மாத்திரம் பொருள் இல்லை. நமக்கு வேண்டிய உலகத்திலே வாழ்வதற்கு வேண்டிய வஸ்துக்கள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் தான் பொருள். அதை ஆண்டாள் 17வது பாசுரத்தில் எப்படி காட்டினா, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்ன பொருள்களை வாரி வழங்குகிறார்னு சொல்ற பொழுதோ அந்த பொருளை எப்படி காட்டினா, அம்பரம் என்னால் வஸ்திரம், தண்ணீர், சோறு, இதெல்லாம் கூட நமக்கு வேண்டிய பொருள் தானே. இதுக்காகத்தானே உலகம் உழன்று கொண்டிருக்கிறது. அதனால அர்த்தம் என்ன அர்த்தம் சொல்லிட்டான். அடுத்தது 18வது பாசுரம். அதுல என்ன சொல்றான்னா, காமம் என்கிறது காட்டப்படுகிறது. அது உந்துமதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளேன்னு சொல்ற பொழுது, மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் என்று சொல்லுகிற பொழுது இப்படி போகத்தை அனுபவிக்கிறதாக அந்த குயில்களை சொல்றான். மாதவி பந்தல் என்கிறது அந்த குயில்களுக்கு எப்பொழுதுமே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. மாதவினா குறுக்கத்தின்னு சொல்லுவார். அந்த குறுக்கத்தி ஒரு புஷ்பம் இருக்கக்கூடிய பந்தல், அதில் படுத்துட்டா ஒரு ஆனந்தம், அதில் ஏற்படுகிற இன்பம் வேற எதிலையுமே கிடையாது. அவனுக்கு அவரவர்களுடைய ஆத்துல போய் அவனுடைய படுக்கையில் படுத்துட்டா அவரை தூக்கம் வேற எங்க போனாலும் வராது இல்லையா? உண்டான என்ன நீங்க புது வசந்த படுக்கையை கொடுத்தாலும் கூட அவரவர்களுடைய இல்லத்துல அவர்கள் கொண்டிருக்கிற படுக்கையில படுத்துக்கிற பொழுது அப்பா என்ன ஆனந்தம், இதை போல ஒரு ஆனந்தம் கிடையாதுன்னு சொல்றான். இதுதான் காமம். அந்த காமத்தை மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் என்று காட்டினது காமம் என்று சொல்லலாம். அதுக்கு மேலே கைவல்யம் என்கிறது ஒரு புருஷார்த்தம்னு சொன்னோம். அதை எப்படி காட்டுறான்னு கேட்டா, தத்துவம்
அன்று தகவுன்னு ஒரு வார்த்தை காட்டியிருக்க. அது அந்த இடத்துல கைவல்யத்தை கூட விளக்கி சில ஆச்சாரியர்கள் அர்த்தம் எழுதி வச்சிருக்கா. என்னன்னா, இங்கேருந்து விடுபட்டு போறான், பரமபதத்துக்கு போய் தன்னை அனுபவிக்கிறான், இவன் விடுபட்டு விடுறான்றது உண்மைதான். ஆனாலும் அது அன்று தகவு, அது நமக்கு சேரவே சேராது. அது அந்த மாதிரி அனுபவத்தை நம்ம ஆசையே படக்கூடாது. என்ன காரணம்னா, எவ்வளவு பாருங்கள், சம்சார மண்டலத்திலிருந்து விடுபடுகிறான், விடுபட்டு அக்கறைக்கு போய் பரமபதத்தில் போய் அந்த விரஜா நதியும் தீர்த்தமாடி விடுறான். இவனுக்கு சூக்ஷ்ம ஒட்டு நீரிலே கழுவின்னு வந்துடுறது. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, பகவானை போய் அடையாமல் பரமபதத்துக்கு வெளியிலேயே, ஆனால் பெரிய பரமபதத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன சேரி போல அவன் அங்கே போய் உட்காந்து விடுறான்றான். அதனால அது என்ன தெரிந்தானா, இங்க அது தத்துவம், ஆனால் தகவு அன்று. அது உண்மைதான், ஆனால் அதுலேயும் ஆனந்தம் உண்டு. ஆனால் அது உண்மையான ஆனந்தம் இல்லை. பகவத் அனுபவத்தை பார்க்கிற பொழுது அது மிகவும் குறைந்தது என்று அந்த கைவல்யத்தை இப்படி தத்துவம் அன்று தகவு என்கிற சொல்லாலே ஆண்டாள் காட்டினாள் என்று கொள்ளலாம். கடைசியில என்ன சொல்றான்னா, பகவத் அனுபவம் தான் நமக்கு உத்தேசம் அப்படின்றது ஆண்டாள் எப்படி காட்டுகிறாள். 33 பாசுரத்துல என்ன சொல்றான்னா, என்ன சொல்றான், உன் மணாளனையும் தந்து இப்போதே எம்மை நீராட்டு, உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனையும் தந்துன்னு சொல்றான். உக்கம் தட்டொழி என்கிறதெல்லாம், உக்கம் என்னால் விசிறி, தட்டொழின்னா கண்ணாடி. இதெல்லாம் எதுக்குன்னா, எம்பெருமானுக்கு பண்ணுகிற கைங்கரியத்துக்கு உபயோகப்படுகிற வஸ்து இது. எம்பெருமானுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணணும், எம்பெருமானுக்கு எதிரில் கண்ணாடி காட்டணும் என்று இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் கைங்கரியத்துக்கு உபகரணங்கள் தான். அப்போ உன் மணாளனையும் தந்துன்னா, அந்த எம்பெருமானோடு சேர்ந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணி அனுபவிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு கொடு என்கிற அர்த்தத்தை தானே இவள் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறாள். ஆகினால இது பகவத் அனுபவமாகிற அந்த புருஷார்த்தத்தை சொல்லுகிறது என்று நாம் கொள்ளலாம். இப்போ பலம் பிராப்தேகே என்கிற கணக்கில் நாம் என்ன சொல்றோம், தர்மம், அர்த்தம், காமம், கைவல்யம், பகவத் அனுபவம் என்கிற 5ன்னா அதை இந்த 5 பாசுரங்களாலே நமக்கு காட்டினாள். அதாவது 16லேருந்து 20 வரைக்கும் உண்டான 5 பாசுரங்கள் வரிசையா பார்த்துட்டு வரோம். இப்போ 20 பாசுரம் பார்த்துட்டோம். இதற்கு அடுத்தபடியாக ததா பிராப்தி விரோதிச்ச அந்த 5வது விரோதியை கடைசியா வைக்கிறேன். இப்போ அது ஸ்லோகத்தில் கொஞ்சம் முன்னையா இருக்கும், நான் மாற்றி வைக்கிறேன். விரோதி ஸ்வரூபம் 5ன்னு சொன்னான். அதையும் கூட பிடலோகாச்சாரியர் எப்படி காட்டியிருக்கிறார்னா, ஸ்வரூப விரோதி, பரத்வ விரோதி, புருஷார்த்த விரோதி, உபாய விரோதி, பிராப்தி விரோதி அப்படின்னு 5 விஷயம் சொல்றாரு. ஸ்வரூப விரோதினா, ஜீவாத்மா பகவானுக்கு அடிமைப்பட்டது என்கிற ஸ்வரூபத்தை அறிந்து கொள்ளலைன்னா அது ஸ்வரூப விரோதி. பரத்வ விரோதி, பகவான் தான் பரதேவத்தைன்னு தெரிந்து கொள்ளலைன்னா அது பரத்வ விரோதி. புருஷார்த்தம் கைங்கரியம் தான் தெரிந்து கொள்ளலைன்னா புருஷார்த்த விரோதி. உபாயம் பகவானே உபாயம்னு தெரிந்து கொள்ளலைன்னா உபாய விரோதி. பிராப்தி விரோதி, அந்த எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் அவனுடைய ஆனந்தத்திற்காக தெரிந்து கொள்ளலைன்னா அது பிராப்தி விரோதின்னு நினைக்கிறேன். இப்போ அந்த 5 விஷயங்களை சொல்லிருக்க. இங்கேயும் கூட அந்த ஸ்வரூப விரோதி என்ன சொன்னான்னு கேட்டா, அது கழியணும். அதாவது இந்த விரோதிகளை காட்டுறதுன்னா எப்படி காட்டணும், ஆண்டாளுடைய பாசுரத்துல விரோதிகள் கழிவதை காட்ட வேண்டும். அது எப்படி காட்டுறா பாருங்கள். அந்த ஏற்றகலங்கள் பாசுரத்துல எப்படி சொன்னா, 21வது பாசுரத்துல, மாற்றார் உனக்கு வழி தொலைந்து ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே என்ன, அந்த ஸ்வரூப விரோதி கழியணும். கழிந்து வந்தார் போலே நாங்கள் வந்தோம்னு அர்த்தம் அதுக்கு இல்லையா. மாற்றாருனாலுன்னா காகாசுரன் போன்றவன் அவன் என்ன பண்ணான், தன்னை தானே ரட்சித்துக் கொள்ள முடியும் நிறைய முயற்சியெல்லாம் பண்ணினான். ஆனால் கடைசியில் எதுவும் முடியலை. அப்படியே வந்து விழுந்தான் பெருமாள் திருவடியிலேன்னு அந்த விஷயத்தை தான் எடுத்து அந்த இடத்துல காட்டுறான். அப்போ அவனுக்கு ஸ்வரூப விரோதியான அந்த அகங்காரம் கழிந்து வந்தார் போலேன்னு இருக்கிறபடினால அந்த இடத்துல என்ன ஸ்வரூப விரோதி அது கழிந்தபடி அது 21வது பாசுரத்தில் சொல்லப்படுகிறது. அடுத்தது இன்னொரு விரோதி பரத்வ விரோதின்னு சொன்னான். இந்த பரத்வ விரோதி அது எப்படி கழியறதுன்னு கேட்டாக்கா, அபிமான பங்கமாய் வந்து அங்கன்மாஞால தரசர் அபிமான பங்கமாய் வந்துன்னு சொன்னான். இத்தையும் சொரூப விரோதியாகவும் சொல்லலாம். ஆனால் இங்க நமக்கு அது பரத்வ விரோதியை பத்தி சொல்ல வேண்டி இருக்கிறபடினால என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த எம்பெருமானை பார்த்து நீ உன்னுடைய திருக்கண்களாலே எங்களை கட்டாட்சிக்க வேணும், நாங்கள் எங்கள் அகங்காரம் அழிந்து வந்தோம்னு சொன்னான். அப்ப உன்னை தவிர வேறு தேவதைகள் பரதேவதைகள் இல்ல, உன்னை தவிர நாங்களே பரதேவதைகள்னு வித்துக் கொண்டிருந்த அகங்காரம் இதெல்லாம் இவாளுக்கு கழிந்து விட்டதோ இல்லையோ. அதனால அபிமான பங்கம், அந்த அபிமானம் என்கிறது துரபிமான அகங்காரம். அந்த அகங்காரம் எல்லாம் என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, எம்பெருமானை பரதேவத்தை என்று அறிய ஒட்டாமல் தடுக்கிறது. அந்த விரோதி கழிந்தமையை இவள் ஆண்டாள் என்ன பண்ணினான்னா, அந்த அபிமான பங்கமாய் வந்து உன் பள்ளிக்கட்டிற்கீழே அப்படின்னு சொன்னான். சரி, அடுத்தபடியாக புருஷார்த்தம் என்னால் இவன் அடைய வேண்டிய பலம். இந்த பலம் என்ன, எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம், அதுதான் பலம்.
அதை தவிர வேறு ஒன்றை பலமாக நினைத்தால் அது புருஷார்த்த விரோதி. அது கழிந்தபடியை எப்படி அருளி செய்தாள் என்று பார்த்தால் அடுத்த பாசுரம் என்ன, ஒருத்தி மகனாய் பிறந்து என்கிற பாசுரத்தில் என்ன, கஞ்சன் கருத்தை பிழைப்பித்து என்ன சொல்லிட்டு, உன்னை அரித்தித்து வந்தோம், உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான், இல்ல அன்னி உலகம், உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான். ஒரு நிமிஷம் இருங்க. அபிமான பங்கமாய் வந்திருந்த பரத்துவ விரோதி. யாம் வந்த காரியம் மாரிமல முழிஞ்சல் பாசுரம் சொல்லணும். 20, அதாவது யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்று சொல்லணும். அப்ப யாம் வந்த காரியம்னு சொன்னா என்ன அர்த்தம், உனக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற அபிப்பிராயத்தோடு வந்தோம். அதை நீ உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் நீ எங்களுடைய கைங்கரியத்தை வந்து ஏற்றுக்கொள்ள வேணும், அதை நீ புரிந்து கொள்ளவில்லையே என்பதாக அங்கே அர்த்தம் காட்டி இருக்கிறபடினாலே, இந்த புருஷார்த்தம் என்கிறது என்னன்னா அவனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம். அந்த புருஷார்த்தம் என்கிற கைங்கரியம் எப்படி தெரிவிக்கப்படுகிறதுனா, யாம் வந்த காரியம் என்கிறது எம்பெருமான். யாம் வந்த காரியம்னு இங்க சொல்றான். என்ன காரியமா வந்தீர்கள் எம்பெருமான் கேட்கிற பொழுது உனக்கே நாம் ஆட்சேபோம்னு சொன்னதுனால இவா சொல்றப்ப அந்த யாம் வந்த காரியம் புருஷார்த்தமாகிற கைங்கரியம் தான் என்ன அங்கேயே நமக்கு நன்றாக தெரிகிறது. ஆயினால புருஷார்த்த விரோதி அந்த மாரிமல முழஞ்சல் பாசுரத்தில் கழிந்தபடி சொல்லப்படுகிறது. அதற்கு மேலே உபாய விரோதி அப்படின்னா வேறொன்று உபாயம் என்கிற நினைவு கழிகை இல்லையா. பகவானை தவிர பகவானுடைய அருளாலத்தான் நாம் பெற முடியுமே தவிர வேறொன்றாலே பெற முடியாது என்பதை உன் சேவகமே ஏற்றி பறைகொள்வான் அன்று அந்த ஏவகாரத்தாலே உன்னுடைய சேவகம் என்னால் ரெண்டு எம்பெருமான் சேவகம் என்ற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தமும் உண்டு. தமிழ்ல சேவகம் என்று சொன்னால் பராக்கிரமம், வீரம். அப்ப எம்பெருமான் தான் நம்ம ரட்சிப்பான், அவனுக்கு அந்த சேவகம் பராக்கிரமம் உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்தை சொல்லலாம். தமிழ்ல சேவகம், சம்ஸ்கிருதத்துல சேவகம் என்கிற சொல்லு தமிழ்ல சேவகம் ஆச்சரிச்சுண்டா. சேவகம் என்னால் ஏவல் தொழில், அடிமை தொழில் இல்லையா, சேவகன்னு சொல்றோமோ இல்லையோ. அப்ப என்னன்னா எம்பெருமான் என்ன பண்றான்னா இப்படி இருக்கிற அடியன் விஷயத்துல தன்னை ஏவலாளனாக ஆக்கி வைக்கிறான். அதான் விஜிதாத்மா விதேயாத்மா என்கிற இடத்துல எல்லாம் அந்த அர்த்தத்தை எல்லாம் காட்டியிருக்கா. நாம் எம்பெருமானுடைய கிருபையே எதிர்பார்த்திருந்தால் எம்பெருமான் நமக்கே உரியவனாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொன்னான். அப்ப அந்த உபாய விரோதி நம்முடைய முயற்சி நமக்கு பலன் தரும் என்று நினைக்காமல் அவனுடைய சேவகத்தையே அவனுடைய பராக்கிரமத்தையே பற்றி இருக்கிறோம் என்கிற அந்த உபாயத்தையே பற்றி இருக்கிறோம்ன்றத உன் சேவகமே ஏத்தி அப்படின்னு ஏத்துகையும் கூட வேறொரு பிரயோஜனத்துக்காக இல்லை, ஏத்துகையே பிரயோஜனம் என்றெல்லாம் சொன்னபடியினாலே அந்த உபாய விரோதி அதிலே கழிவப்படுகிறது. கடைசியில் அதுக்கப்புறம் வருத்தமன் தீர்ந்து மகிழ்ந்து என்கிறபடியினாலே பிராப்தி விரோதி அதுவும் கழிந்தபடி சொல்லுகிறது. என்று பிராப்தி விரோதி என்னால் அந்த இடத்துல பலவிதமான அர்த்தங்கள் காட்டியிருக்கா. முக்கியமாக நம்முடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கணும்னு கேட்டா, நம்முடைய இந்த ஆத்தியந்திக துக்க துவம்சம் சம்சாரம் நம்முடைய இதெல்லாம் முடித்தா மட்டும் போராது, துக்கம் போனா மட்டும் போராது, ஆனந்தமும் நமக்கு ஏற்பட வேணும். அப்படிப்பட்ட ஆனந்தம் அது எம்பெருமானுக்கு செய்கிற தொண்டாலே தான் உண்டாகும். அந்த தொண்டும் அவனுடைய ஆனந்தத்துக்காகத்தான் செய்ய வேண்டும் என்கிற அர்த்தம் எல்லாம் திருப்பாவில பல இடங்களிலே காட்டப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்னால் எம்பெருமானை மகிழ்வித்து நாம் மகிழ்ந்துன்னு அர்த்தம். அதுதான் நாமா மகிழறது இல்லை, அந்த எம்பெருமானுடைய மகிழ்ச்சியை கண்டு நாம் மகிழலாம் என்று சொல்லி இருக்கிறபடினாலே பிராப்தி விரோதி ஆக கழிந்தபடியாக சொன்னார் என்று இவ்வளவு தூரம் காட்டிவிட்டேன். இப்ப இதுல இருந்து என்ன ஆயிடுது, 25 பாசுரம் ஆயிடுது. பிடலோகாச்சார் காட்டினா அர்த்தபஞ்சகம் 25 பாசுரத்தில் ஓரளவுக்கு வரிசையாக நாம் பார்த்து விட்டோம் என்று நினைக்கலாம். இன்னும் இத்தனை விவரித்து சொல்லலாம், ஏதோ சுருக்கமாக நம் இருக்கிற அவகாசத்தில் எவ்வளவு சொல்ல முடியுமோ அதை சொன்னேன். இப்போ இதில் இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் வருது, சுவாமி இன்னும் 5 பாட்டு இருக்குது, அது எதுக்கு அப்படின்னு கேட்டா, அது வேதபிரான் பட்டர் அவருடைய பாசுரத்திலேயே பாருங்கள் 5 சொன்னவர் அத்தோடு நிறுத்தலையே, அதுக்கு மேல ஒரு 5 தனியா சொன்னார். அதுக்கு தான் ஏன் தனியா சொன்னார்ன்றத பின்னால சொல்றேன்னு அங்க சொல்லி இருந்தேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு இங்க சொல்லிவிடுறேன். அப்ப என்ன அர்த்தம்னா, அது 5 சொன்னா அப்ப 5 ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு 5க்கு என்ன சொல்றதுன்னு கேட்டா, இந்த 5 விஷயங்களை நாம் தெரிந்து கொள்றது எங்கிருந்து அப்படின்னு கேட்டா, அந்த ஸ்லோகம் சம்ஸ்கிருத ஸ்லோகத்திலேயே நான் முதல்லயே அது 5 காட்டினேன். நினைவு வைத்துக் கொள்ளும், பின்னால் அது உபயோகப்படும் சொன்னேன். என்ன சொன்னேன், இதையெல்லாம் சொல்றவா யாருன்னு கேட்டா, வதந்தி சகலா வேதாக ச இதிகாச புராணகாக முனையா மகாத்மானஹா வேத வேதார்த்த வேதினஹா என்று 5 சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். அதே 5 தான் இங்க அவ சொல்றவா யாருன்னாக்கா, இதை பிரமாண பஞ்சகம்னு சொல்லலாம். பிரமாணம் நமக்கு 5 விதமாக இருக்கிறது. அதே அழகமணவாள பெருமாள் நாயனார் பரத்வபர முழுவேதன்னு அந்த சூத்திரத்துல மிக அழகாக ஆச்சாரிய கிருதயத்தில் காட்டுறார். நான் சூத்திரங்கள்லாம் எடுத்து விளக்க போறதில்லை, விஷயத்தை மட்டும் சொல்றேன். என்னன்னா
நமக்கு பிரமாணங்கள் 5 விதமா இருக்கு. 5 முக்கியமான பிரமாணங்கள் என்னன்னா, முதல்ல வேதம் அதனுடைய சிரோபாகமான உபனிஷத்துக்கள், அது சேர்ந்து ஒரு பிரமாணம். ரெண்டாவது இதிகாச புராணங்கள், அது நமக்கு பிரமாணம். அடுத்தது பாஞ்சராத்திரம் முதலான ஆகமங்கள், அது நமக்கு பிரமாணம். தர்மசாஸ்திரங்கள், அது நமக்கு பிரமாணம். இதிகாச புராணங்கள், அது நமக்கு பிரமாணம். இதை வைத்துத்தான் ஆச்சாரிய கிருத்தியத்தில் ரொம்ப அழகா என்ன சொல்றான்னு கேட்டா, பரமபதத்தில் எம்பெருமான் எழுந்தொழி இருக்கிற நிலைக்கு முக்கியமான பிரமாணமாயிருப்பது வேதம் முதலான விஷயங்கள். அதனுடைய வியூகத்தை தெரிவிக்கக்கூடியவை பாஞ்சராத்திரம் முதலான ஆகமங்கள். அவனுடைய விபவத்தை தெரிவிக்கக்கூடியவை இதிகாச புராணங்கள். அவனுடைய அந்தர்யாமித்துவத்தை தெரிவிக்கக்கூடியவை தர்மசாஸ்திரங்கள். அவனுடைய அர்ச்சாவதாரத்தை தெரிவிக்கக்கூடியவை திவ்ய பிரபந்தங்கள். என் எம்பெருமானுடைய 5 நிலைக்கு 5 பிரமாணங்களை அப்படி ஒப்பிட்டு காட்டுற. இப்ப பிரமாண பஞ்சகம் என்னால் என்னன்னா, இப்ப நான் இந்த 5 சொல்லிவிட்டேன் இல்லையா? என்ன சொன்னா, வேதங்கள், இதிகாச புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள், ஆகமங்கள், திவ்ய பிரபந்தங்கள் என்று இந்த 5 சொன்னேன். இந்த 5ஐயும் அதைத்தான் என்ன சொன்னா, இப்போ முதல்ல வதந்தி சகலா வேதாகா அப்படின்னு சொன்னார். அப்புறம் இதிகாச புராணகாகான்னு சொன்னார். அப்புறம் வதந்தி சகலா வேதாக சேதிகாச புராணக்காக முனையாக என ரிஷிகள் தான் தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்கா அவளெல்லாம். அப்புறம் வேதார்த்த வேதினக அவர்கள் சொன்னது இதெல்லாம் சொல்லலாம், ஆகமங்கள் அதெல்லாம் சொல்லலாம். மகாத்மானகான்றது ஆழ்வார்களை சொல்லுகிறது. ஏன்னா மகாத்மாக்கள் ஆழ்வார்கள் நான் கொள்ளலாம். அது கொஞ்சம் அங்க மாத்திரம் அன்வயத்தை மாற்றி கொள்ளணும். ஏன்னு கேட்டா, வாசுதேவ சர்வமிதி சஹா மகாத்மான்னு சொல்லியிருக்கான் யாரு, கண்ணபிரான். அப்ப எவன் எல்லாம் நானேன்னு நினைக்கிறானோ அவன்தான் மகாத்மான்னு சொன்னான். அப்படி இருந்த மகாத்மா ஆறுன்னு காட்டுற பொழுது நம்ம ஆச்சாரியால் யாரை காட்டினா, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் என்று நம்மாழ்வார் இருந்தபடினாலே அப்ப அவர் தான் வாசுதேவ சர்வம்னு இருந்தவர். அப்ப அவர் தான் மகாத்மானா நம்மாழ்வார் சொன்னது எல்லா ஆழ்வார்களுக்கும் பொருந்தும் என்று வச்சு விட்டார். இப்ப இங்கேயும் கூட வேதம், இதிகாச புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள், அந்த அங்க 5 விஷயம் சொல்லப்படுகிறது. அதே 5 விஷயம் தான் இங்கேயும் நம்ம பார்க்க போறோம். என்ன சொல்றாருன்னா பாருங்கள். இப்ப முதல்ல 25 பாசுரம் ஆயிடுச்சு. 26வது பாசுரம் அது மாலே மணிவண்ணா என்கிற பாசுரம். இந்த மாலே மணிவண்ணா என்கிற பாசுரத்துல மேலையார் செய்வனகள் என்று சொன்னாலும் இல்லையோ, அது எத்தை சொல்லுகிறதுன்னு கேட்டா வேதத்தை சொல்லுகிறது. ஏன்னா வேதம் என்கிறது என்ன, நமக்கு மேலையாருக்கு கொடுத்ததான் அப்படியே வந்துருக்கு. பூர்வே வச்ச ஏதூச்சுஹு என்று சொல்லும்படியாக முன்னால் இருக்கிறவாளெல்லாம் இப்படி சொல்லிட்டு வந்தா இப்படி சொல்லிட்டு வந்தான்னு ஆச்சாரிய உச்சாரண அனுச்சாரண மாத்திரத்தாலே அப்படியே சொல்லி வந்தபடியினாலே அது வேதம் என்கிறது எப்படிப்பட்ட பிரமாணம்னா, அது அபௌருஷேயம், அது பரம்பரையா வருது. அதனால அது மேலையார் செய்வனகள் என்கிறதுனால அது வேதம். அதாவது வேதம் சொல்லப்பட்டது முதல் பிரமாணம். 2வது பிரமாணம் என்ன, இதிகாச புராணங்கள்னு சொன்னேன். அது பாருங்கள் அடுத்தது, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்ன, கோவிந்தன் என்ன கண்ணனையும் சொல்லி அவன் கூடாரை வெல்லுகிறான் என்ன அவனுடைய சரித்திரத்தையும் சொல்லி அவன் கூடாரை எப்படி வெல்லுகிறான்னா, அது கூடாரை வெல்லும் பாசுரத்துல நல்ல விளக்கமா சொல்லியிருக்கா. எப்படி எல்லாம் கூடாதவர்கள் இருந்தா யாரையெல்லாம் அவன் ஜெயித்தான், விரோதிகளை ஜெயித்தான், உதாசீனர்கள் துரியோதனன் கூடாதவனாயிருந்தான். ஆனால் என்ன ஆயிடுது, ராஜசபைக்கு போன உடனே இவனை பார்த்த உடனே அவனே எழுந்து நின்றான் என்று அப்படியெல்லாம் பாசுரம் இருக்கோ இல்லையோ. கழல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி எழலுத்து மீண்டே இருந்துன்னை நோக்கம் என்னெல்லாம் சொல்லும்படியாக அப்படி கூடாரையெல்லாம் வெல்லும்படியா இருக்கிற சரித்திரங்கள் எல்லாம் இதிகாச புராணங்களிலே காட்டினபடியினாலே அப்போ கூடாரை வெல்லும் சீர் என்கிற பாசுரம் இதிகாச புராணங்களை சொல்லுகிறது என்று சொல்லலாம். அதற்கு பிறகு கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறத பார்த்தா அது தர்மசாஸ்திரங்களை சொல்லுகிறது. தர்மசாஸ்திரம் எப்படி எல்லாம் இருக்கணும், கறவைகள் பின் சென்றுன்னா கோசம்ரக்ஷணம்னு வச்சுக்கலாம், காணம் சேர்ந்துன்னா காட்டுக்கு போறது, அதெல்லாம் பாசுரத்துல வேற மாதிரி அர்த்தம் காட்டியிருப்பா. இதெல்லாம் எங்களுக்கு அனுஷ்டானம் இல்லைன்றதுக்கு சொல்றான்னு காட்டியிருப்பா. இருந்தா கூட இதெல்லாம் தர்மசாஸ்திரங்கள் விஷயங்களாக அர்த்தம் கொள்ளலாம். அடுத்தபடி ஆகமங்கள், பாஞ்சராத்திரம் முதலான ஆகமங்கள். இந்த ஆகமங்கள்ல முக்கியமா என்ன சொல்லப்படுகிறதுனா, எம்பெருமானை வழிபடக்கூடிய முறைகள் தான் நிறைய சொல்லப்படுறது இல்லையா. ஆகமம் இப்ப பாஞ்சராத்திர ஆகமத்துல என்ன சொல்றதுன்னா, கோவிலில் நடக்கிற உற்சவங்கள், திருவாராதனை எல்லாம் ஆகமத்தை ஒட்டித்தானே நடக்கிறது. அந்த கிரமத்தில் பார்க்கிற பொழுதோ சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொத்தாமரை அடியேன்னெல்லாம் சொல்றாளே, இதெல்லாம் என்ன எம்பெருமானை எப்போ போய் சேவிக்கணும், சிறுகாலை சிற்றஞ்சிறுகாலை பிராமே முகூர்ச்சேச்ச உத்தாய என்னெல்லாம் சொல்லப்பட்டபடி ஆகமத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சில விஷயங்கள் இந்த சிற்றஞ்சிறுகாலை பாசுரத்தில் சொல்றபடினாலே இது பாஞ்சராத்திரம் முதலான ஆகமங்களை சொல்லுகிறது.
கடைசியாக என்ன அர்த்தம், நான் 5வது வகையான பிரமாணமாக நாம் எத்தக்கொள்ளுகிறோம் அப்படின்னு பார்த்தா திவ்ய பிரபந்தம். அதனால தான் என்ன பண்ணினா சங்க தமிழ் மாலை 30 என்ன ஆண்டாள் அது தமிழ் மாலைன்னு சொன்னா, சங்கத்தமிழ் மாலைன்னு சொன்னா, பட்டர்பிரான் கோத சொன்ன சங்கத்தமிழ் மாலைன்னு சொன்னா, இதையெல்லாம் கொண்டு பார்க்கிற பொழுது அது திவ்ய பிரபந்தம் என்று, இது ஆழ்வார்கள் திருவாக்காலே வந்த திவ்ய பிரபந்தம் என்று இந்த 5 பாசுரங்களிலே, அதாவது மேலையார் செய்வனர்கள் என்று அந்த வேதத்தையும் அதுக்கு மேலே இது கூடாத வெல்லும் சீர் பாசுரத்தில் என்ன பண்ணினான்னா அடுத்த விஷயத்தையும் வரிசையாக காட்டினாள்னு நாம் சொல்லிட்டே வரோம். அப்படி சொல்ற பொழுது கூடாத வெல்லும் சீர் கோவிந்தான்னு இதிகாச புராணங்களை சொல்றா, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்னு தர்மசாஸ்திரங்களை சொல்றா, அதே சிற்றஞ்சிறுகாலை வந்து என்ன ஆகமங்களை சொல்றா, அதே போல சங்கத்தமிழ் மாலை என்று திவ்ய பிரபந்தங்களை திவ்ய பிரபந்தம் தமிழில் தான் அமைந்திருக்கிறது. அதனால இது தமிழ் மாலைன்னு சொல்றான்னு சொன்னேன். இவ்வளவு தூரம் ஆஹா. இப்ப அர்த்த பஞ்சகம் 5, அதுக்கு மேல பிரமாண பஞ்சகம் 5, 5 5 அப்படின்னு வேதபிரான் பட்டர் அருளி செய்தார் என்று இப்படி கொள்ளலாம். இதெல்லாம் இன்னொரு விஷயம் முழுக்க காட்டியிருக்கா. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று அருளி செய்திருக்கிறார் நம்மாழ்வார். அதைத்தான் ஆண்டாள் அனுஷ்டானத்தில் காட்டினான். ஆண்டாள் நம்மாழ்வாருக்கு பிற்பட்டவள் தானே, அதனால அதைத்தான் ஆண்டாள் அனுஷ்டானத்தில் காட்டியிருக்காள்னு சொல்றான். அது கூட எப்படி பாருங்கள், இந்த சொல்லுலேயே வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து அப்படின்னு 5 சொற்கள் இருக்கிறதா இதை பிரிச்சுட்டோமானா, இதுல நமக்கு 5 பாசுரத்தில் நீங்கள் பார்த்தீர்களான வேதம் என்கிறது என்னன்னா முதல் 5 பாசுரம் வேதார்த்தம். அதாவது மார்கழி திங்கள் தொடங்கி மாயனை வரைக்கும் எல்லாம் வேதம் தான். நாராயணனை நமக்கே பரதருவான்னு ஆரம்பிச்சு தீயினில் தூசாகம்னு சொல்ல வரைக்கும் எல்லாம் வேதார்த்தம் தான். எல்லாம் நான் விளக்க போறது இல்லை. வல்லார்களை கொண்டுன்னு 2 சப்தம் பண்ணியிருக்கா. அதனால 10 பாட்டு. வல்லார்கள்னா 6 பாகவதர்கள் தான். 6வது பாசுரத்திலிருந்து 10வது பாசுரம் வரைக்கும் வல்லார்களை சொல்லிவிட்டான். அதாவது பாகவதர்களை சொல்லிட்டான் வல்லார்களை கொண்டு. அதுக்கு அடுத்தது என்னன்னா விண்ணோர்னு சொல்றேன். விண்ணோர் என்னால் 6 அப்படின்னா பரமோதத்தில் இருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ற நித்திய சூரிகள்னு சொன்னா அவளை நாயகனாய் என்று அந்த நித்திய சூரிகள் எம்பெருமானுக்கு வாசல் காப்பானா இருக்கக்கூடிய நித்திய சூரிகள். அதுக்கு மேலே அம்பரமே தண்ணீரை பாசுரத்தில் இருக்கக்கூடிய நந்தகோபுரோ யசோதையோ பலதேவனோ அப்புறம் நப்பின்னை பிராட்டி இவாளெல்லாம் ஒரு 5 பாசுரத்தில் எடுத்து பார்த்தோம்னா அது விண்ணோர்ன்ற சப்தத்தில் கொடுக்கும். அடுத்தபடி பெருமான் என்னால் 6 என்னால் அவன்தான் கண்ணபிரான். அந்த கண்ணபிரானை பார்த்தீர்களானால் அவனை பற்றி ஏத்த கலங்கள் அங்கன்மா ஞாலத்து மாரிமலமுழஞ்சில் எல்லாம் அந்நிய உலகம் வந்தாய் இந்த பாசுரம் ஒருத்தி மகனா எல்லாம் கண்ணபிரானை பற்றின பாசுரங்களாக அது அமைந்திருக்கிறது. 21லேருந்து 25 வரைக்கும் விண்ணோர் பெருமானை பற்றி சொல்றான். கடைசியில் 5 பாசுரத்தில் என்ன சொல்றான்னா உன் திருப்பாதம் பணிந்து உன் பொத்தாமரை அடியே போத்தும் பொருள்களாயின்னு அந்த விஷயத்தை முன்னும் பின்னுமாக கடைசி 5 பாசுரத்தில் விவரிக்கிறார். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிறது அப்படியே 30 பாசுரங்களாக விரிந்திருக்கிறது என்று அப்படியும் ஒரு வகை நாம் கொள்ளலாம். இப்படி வேதாந்தார்த்தங்கள் அத்தனையும் நாம் அறிந்து கொள்ளும்படியாக அழகான ஒரு திவ்ய பிரபந்தம். அதுவும் அற்புதமாக இப்படி தமிழிலே திருப்பாவை என்கிற 30 பாசுரங்கள் இதை நமக்கு ஆண்டாள் கொடுத்திருக்கிறாள் என்னால் அவளுடைய பெருமையை என்னவென்று சொல்லுவது. அதனால தான் அழகியமணவாள பெருமாள் நாயனார் என்ன அழகா வியாக்கியானம் பண்ணினார். சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே என்று சொல்லுகிற பொழுதோ அந்த சங்கத்தமிழ் மாலை என்கிற இடத்துல தமிழ் மாலைன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிற யோசனை பண்ணி பாருங்கள். இது தமிழில் எழுதியிருக்கிறதுன்றத தமிழ் பாஷையில் திருப்பி ஒரு வாட்டி எழுதணுமான்னு கேட்கிறேன். நான் வேடிக்கையாக கதை சொல்கிற வழக்கம். ஒருத்தர் என்ன பண்ணா குதிரை படம் போட்டானா, அந்த குதிரைக்கு படம் சித்திரம் எழுதினான், கீழே குதிரைன்னு எழுதினானா. நல்ல வேளை நீ எழுதின இல்லைன்னா அது நான் கழுதேன்னு நினச்சிட்டு இருப்பேன். அந்த அளவில் படம் எழுதினா அதை குதிரைன்னு எழுதினா தான் குதிரைன்னு தெரியும். ஆனால் இது பாஷையில் அப்படி இல்லையே. இது எந்த பாஷையில் இருக்குதுன்றத இப்போ தமிழ் மாலைன்றத ஒருத்தன் படிக்கணுமானா முதல்ல அவனுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் தெரிஞ்சிருந்ததுன்னா இது தமிழ் மாலைன்னு அவனுக்கு தெரியாதியா இருக்கும். அது எதுக்கு தமிழ் மாலைன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தமிழ் மாலைன்றதுக்கு பாஷையை பற்றி மட்டும் அர்த்தம் அல்ல. நிகண்டுக்களிலே போய் பார்த்தோமானால் இனிமையும் நீர்மையும் தமிழ் என்னலுமாம். என்ன அது பிங்கள நிகண்டுல, அது நிகண்டுன்னா என்ன, அது ஒரு டிக்ஷனரி மாதிரின்னு ஒன்று சிங்கம் அதில் இருக்குது. அதில் போய் பார்த்தா இனிமை ரொம்ப இனிமையா இருக்கிற வஸ்துவை கூட தமிழ் என்கிற சொல்லாலே சொல்லலாம். ரொம்ப நீர்மை எளிமையா இருக்கிற விஷயத்தையும் தமிழ் என்கிற சொல்லாலே சொல்லலாம் அப்படின்னு எல்லாம் சொல்ற. இப்போ அதெல்லாம் விளக்கணும். கம்பர் கூட ஒரு இடத்துல தென்றல் காற்று வீசுகிறதுன்ற தெற்கேந்து காற்று வீசுறதான் அது எப்படி இருக்கிறதுன்னு தான் தமிழ் தென்றல் வந்துலவான்னு.
தமிழ் தென்றல்ன்ற தமிழ் தென்றல் தெலுங்குல கூட தென்றல் உண்டு, கன்னடத்தில் தென்றல் உண்டான்னு யாரும் கேட்கக்கூடாது. தமிழ் தென்றல் என்னால் இனிமையான தென்றல் என்று அது பொருள். அது அந்த மாதிரி நீர்மைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. நீர்மைனா எளிமை, அதாவது எவ்வளவு உசரத்தில் இருந்தால். நீர்மைன்ற சப்தத்திற்கே என்ன அர்த்தம் தெரியுமோ? நீர், நீர் என்ன தண்ணீர், எல்லாருக்கும் தெரியும், ஜலம். அது எவ்வளவு உசரத்தில் இருந்தாலும் ஒரு சின்ன இடைவெளி கடிச்சா கீழே வந்துவிடும் இல்லையா? அந்த அந்த சிஸ்டம் இருக்கிறதுனால தானே இன்னைக்கு எல்லாரும் ஜீவிக்கிறோம். எங்கேயோ கொண்டு போய் வாட்டர் டேங்கை வச்சுட்டோ மொத்த பேரும் நம்ம குழாய் தருதா ஜலம் வருது. எப்படி வருதுன்னா டேங்கில் ஏற்றிடுறது ஏற்றுறது தான் கஷ்டம், இறக்கிறதுக்கு எதுவுமே பண்ண வேண்டாமே, குழாயை திறந்தா போகிறோம் வந்துடுறது. ஆக மேலே இருக்கிறது கீழே வருது தான் நீர்மைன்னு பேர், வேறு ஒன்றும் இல்லை. மேலே இருக்கிற தத்துவம் யாருடைய துணையும் இல்லாமல் யந்திரத்தை வச்சு, இப்போ மேலே ஏற்றுறதுக்கு தான் யந்திரம் வைக்கணும், இறக்கிறதுக்கு யந்திரம் வைக்க வேண்டாமே, யாருடைய துணையும் இல்லாமல் தானே அப்படி கீழே இறக்கி வந்துடுறது, அதுக்குத்தான் நீர்மைன்னு பேர். இந்த நீர்மை யாருக்கு உண்டுன்னு கேட்டா எம்பெருமானுக்கு உண்டு. என்ன பண்றான்? எவ்வளவு வசந்தவனாக பரமபதத்தில் இருந்தாலும் நமக்காக இறங்கி வரானோ இல்லையோ. தமிழ்ல இறங்கினா ரெண்டு அர்த்தம், ரெண்டு சொல்லு உண்டு. இறங்கினா மேலேந்து கீழே இறங்கி, இந்த சின்னரா போட்டா நம்ம இடத்துல இரக்கம் கொண்டு, இறங்கி கருணை கொண்டு. ஆக இறங்கி வருகிறான்னா இறங்கி வருகிறான். எதனால? இறங்கி வருகிறான், கருணை இருக்கிறதுனால அவன் அப்படி வருகிறான் நம்ம இடத்துல. அப்ப எவ்வளவு உயர்ந்தவனாக இருக்கிறான், எவ்வளவு தாழ விடுகிறான் தன்னை அப்படின்னு சொன்னவர். உடனே இங்க தமிழ் மாலைன்னு சொல்றதுக்கு இந்த திவ்ய பிரபந்தமும் ரொம்ப தன்னை தாழ விட்டு இருக்குது. இவ்வளவு அர்த்தங்களை சொல்லி தன்னை மிகவும் தாழ விட்ட திவ்ய பிரபந்தம் திருப்பாவைன்றார். அதை ஒரு எப்படி காட்டுறாருன்னு கேட்டா அழைமுனவாள பெருமாள் நாயனார் என்ன சொல்றாருன்னா, சர்வேஸ்வரனான எம்பெருமான் என்ன சொல்றாருன்னா, அவன் என்ன பண்ணினான்னு கேட்டா, யாவருக்கும் சிந்தைக்கும் கோச்சரம் அல்லாத வஸ்து பெற்றம்மை துண்ணும் இடைச்சேரியில வந்து பிறந்து எளியனானான். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நம்மால நெஞ்சால கூட நினைக்க முடியாத எம்பெருமான் தன்னை தாழ விட்டான். ஒரு மனிதனாக, மனிதனாக இல்ல, வசுதேவருடைய பிள்ளையாக இல்லை இல்ல, அதையும் கூட தன்னை தாழ விட்டான். ஒரு இடையானாக எவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்துட்டான் பாருங்க. தன்னை தாழ விட்டான். யாவருக்கும் கோச்சரம் அல்லாத வஸ்து, சிந்தைக்கும் கோச்சரம் அல்லாத வஸ்து பெத்தம்மை துண்ணும் இடைச்சேரியில வந்து பிறந்து எளியனானான். சரி, அடுத்தபடி என்னன்னா, இது பிரமாணம், அதான் பிரமேயமான எம்பெருமான் தன்னை தாழ விட்டான். அடுத்தது பிரமாதாவானவள் அவளாருன்னா ஆண்டாள். அவளை எப்படிப்பட்டவள்னா, இன்னும் சொன்னாலையோ எமக்காக வந்தோ இங்கு ஆண்டாள், இப்படி இன்னும் திருவாடிப்புறம் எமக்காக வந்தோ இங்கு ஆண்டாள் வந்து பிறந்தாள். என்ன பண்ண, பெரியாழ்வார் திருமகளாராய் என்று இப்படி சொன்னார். பூமி பிராட்டி அவள் பரமபதத்தில் இருக்க வேண்டியவள், அவள் குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகம் அதையும் உதறி தள்ளிவிட்டு நமக்காக தன்னை தாழ விட்டாள். எப்படி தாழ விட்டாள்னா, தன்னை முதல்ல பெரியாழ்வாருடைய ஒரு மனுஷியாக, பெரியாழ்வாருடைய திருக்குமாரியாக வந்து சேர்ந்ததே அது தன்னை தாழ விட்டது. அது போறல அவளுக்கு. எப்படி கண்ணனாய் வந்து பிறந்தவனும் வசுதேவ புத்திரனாய் வந்து பிறந்த தாழ்ச்சியும் போறலன்னு தானே அவன் நந்தகோபருடைய திருமாளிகளை போய் சேர்ந்தான். அது மாதிரி உத்தம வர்ணத்திலே பிறப்புடைய ஆண்டாள் என்ன பண்ணினான்னா, தன்னை தாழ விட்டாள். ஒரு ஆயர் சிறுமியாக தன்னை தாழ விட்டாள். ஆயர் சிறுமியாக அவள் தன்னை தாழ விட்டாள். உத்தம வர்ணத்திலே பிறப்புடைய ஆண்டாள் ஆயர் சிறுமியர் வர்ணத்திலே திரளில ஒருத்தியாய் அன்வயித்தார் போலே. அதெல்லாம் பார்த்துதான் உடனே வேதம் என்ன பண்ணிட்டுன்னா, நானும் என்ன தாழ விட போறேன்னு சொல்லித்தான். நீங்க ரெண்டு பேரும் பெருமானும் பிராட்டியும் உங்களை தாழ விட்டாக்கா, அப்ப நானும் கூடவே வரேன் அப்படின்னு. எங்க வரேன்னு கேட்டா, நான் என்ன தாழ விடுகிறேன் என்ன அருமறையின் பொருளான உபனிஷத்து முதல்ல திவ்ய பிரபந்தமாய் அதிலேயும் திருப்பாவையாய் தன்னை தாழ விட்டது. என்ன அப்படி வந்ததுனால திருப்பாவை தமிழ் மாலை எளிமை. பெருமான் தன்னை தாழ விட்டான் கண்ணனாக, பிராட்டி தன்னை தாழ விட்டாள் கோபிகையை ஆண்டாள் கோபிகையாக. வேதம் தன்னை தாழ்ந்த வேதம் தான் திருப்பாவைன்றதுக்கு இப்படி சொல்றார். வேதமே திருப்பாவையாக வந்தது, வேதம் தன்னை தாழ விட்டது திருப்பாவையாக. ஆயினாலே இது தமிழ் மாலை என்று இப்படி காட்டுகிறார். அதனால்தான் இந்த திருப்பாவைக்கு இவ்வளவு ஏத்தம், இவ்வளவு ஏத்தம். நம்முடைய சம்பிரதாயத்தில் திருப்பாவைக்கு உண்டான ஏத்தம் வேற எந்த திவ்ய பிரபந்தத்திற்கும் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் திருப்பாவை எல்லா திவ்ய தேசங்களிலும் எல்லா நாள்களும் அனுசந்திக்கிறோம். பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டே அனுசந்திக்கிறோம் இருக்கட்டும். ஆனால் அந்த திருப்பல்லாண்டையும் கூட அனுசந்திக்க முடியாத அனத்தியன காலத்திலையும் மார்கழி மாசத்துல மட்டும் திருப்பாவை அனுசந்திக்கிறோமா இல்லையா? அப்படி பார்க்கிற பொழுது திருப்பாவைக்கு உண்டான சிறப்பு வேற எந்த திவ்ய பிரபந்தத்துக்கும் கிடையாது. எம்பெருமானார் அவருக்கு எவ்வளவு பெரிய பேரு, பாஷ்யக்காரர்னு பேரு. அவருக்கு என்ன சதுசாஸ்திர வித்வான்னு பேரு. சொல்லார் தமிழ் ஒரு ஒன்றும் சுருதிகள் 4 எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிந்தவன் என்ன அவ்வளவு பெரிய பேரெல்லாம் இருந்ததே. அதெல்லாம் ஒரு பேராக அவருக்கு தோணல. அவருக்குன்னு ரொம்ப திருவுள்ளத்திற்கு உகந்த பேர் எதுன்னு கேட்டாக்கா திருப்பாவை ஜீயர்
என்கிற பேர். இது எம்பெருமானாரே இந்த திருப்பாவையை எவ்வளவு உகந்திருந்தால் எப்பொழுதும் ஒரு திருப்பாவையைத்தான் அனுசந்தித்துக் கொண்டிருப்பார் என்று அப்படி காட்டுகிறபடினாலே அவருக்கு என்ன திருநாமம்னு கேட்டார், திருப்பாவை ஜீயர் என்று அப்படி திருநாமம். இன்னும் திருப்பாவையினுடைய வைபவங்கள் எல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்திலே கிரந்தங்களிலே ஆச்சாரியர்களுடைய அனுஷ்டானங்களிலே பலவிதமாக காட்டப்பட்டிருக்கிறது. என்னால் அதற்கு என்ன காரணம்னு கேட்டால், அந்த திருப்பாவை வேதம் அனைத்துக்கும் வித்து. அந்த திருப்பாவை ஐந்தும் 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 என்று சொல்லும்படியாக அர்த்த பஞ்சகத்தையும் இன்னும் விசேஷமான அர்த்தங்களையும் தனக்குள்ளே அடக்கிக் கொண்டு வேதமே தன்னை தாழவிட்ட ஒரு நிலையிலே இருக்கிற அப்படிப்பட்ட திவ்ய பிரபந்தம் ஆகையினாலே இந்த திவ்ய பிரபந்தத்திற்கு உண்டான ஏற்றம் வேற எந்த திவ்ய பிரபந்தத்துக்கும் கிடையாது என்கிறது. அது நான் புதுசா யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. இருந்தாலும் சுருக்கமாக இந்த திவ்ய பிரபந்த தாரையிலே அந்த திருப்பாவினுடைய வைபவத்தையும் கொஞ்சம் தெரிவிக்கணும்னு சொன்னபடியினாலே மீதி பேரெல்லாம் கூட பாசுரத்தை சொல்ற பொழுது அந்த பதிகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாசுரமா விளக்கி கொண்டு வரா. திருப்பாவைக்கு 30 பாசுரத்தையும் நான் விளக்கலன்னு நினைக்க வேண்டாம். 5 5 இடத்துல ஒரு பாசுரத்திலையும் முக்கியமான சொல்லை எடுத்து நான் காட்டிவிட்டேன் என்ன, அடியேன் காட்டிவிட்டேன் என்ன நினைக்கிறேன். அப்படிப்பட்ட அடியனுடைய இந்த வார்த்தைகளிலே இப்படி ஒரு திருப்பாவைக்கு இன்னென்ன பாசுரங்களுக்கு இன்னென்ன அர்த்தங்களை கொள்ளலாம் என்று நான் காட்டின முறை அதுவும் அடியனுடைய ஒரு சிந்தையிலே தோன்றின ஒரு விஷயம்தான். இது ஏற்றுக்கொள்ளும்படியா இருந்தால் நீங்கள் எல்லாம் ரசித்து இதை நீங்கள் அனுகிரகிக்க வேணும். இது என்னன்னா அடியன் கபோல கல்பித்தமாக அடியேன் சொன்னேன்னு அர்த்தம் இல்லை. ஏதோ ஆச்சாரியர்கள் காட்டின வழியில, அடியனுக்கு காலட்சேப ஆச்சாரியர்களாக எழுந்தருள் இருந்த மகான்கள் காட்டின வழியில ஏதோ அவர்கள் திருவாக்கிலே சிந்தின விஷயங்களை கொண்டு இப்படி அடியேன் தெரிவித்தேன். இது சரியா இருக்குதுன்னா இதனுடைய பெருமைகள் எல்லாம் அந்த ஆச்சாரியர்களுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்க வேண்டும். இதுல ஏதாவது குற்றம் குறை இருந்தால் நிச்சயமாக அது அடியனுடைய சம்பந்தத்தாலே ஏற்பட்டது என்று அவற்றையும் கூட எல்லாரும் உங்களுடைய வாத்சல்ய குணத்துக்கு இலக்காக்கி அடியனை ஆசீர்வதித்தவர்களும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, முக்கியமாக இப்படிப்பட்ட ஒரு தலைப்பிலே அடியனை உபன்யாசம் பண்ண வேண்டும் என்று நியமித்த ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதிப்படி எழுந்துள்ளிருக்கின்ற ஸ்ரீமத் யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடிகளுக்கு மீண்டும் ஒரு முறை பல்லாண்டு பாடி அடியேன் அமைகிறேன். லக்ஷ்மீச்சரணலாட்சாங்க சாட்சி ஸ்ரீவக்ஷவக்ஷசே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேஷாய மங்களம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிதோரசே ஸ்ரீஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம். கமலாகுஜ கஸ்தூரி கர்தமாங்கிதவக்ஷசே யாதவாத்ரிநிவாசாய சம்பத்புத்திராய மங்களம். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமத்யை விஷ்ணுஜித்தார்ய மனோநந்தனகேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம். மனோஜ்ஞ பரயோகீந்திர மானசாம்போஜபானவே யதுசைல நிவாசாய யதிராஜாய மங்களம். சர்வகந்த இதிக்யாத ஸ்ருத்யந்தே வெங்கடேஸ்வரः யஸ்ஸமிருதமால்யோகைः அனந்தார்யாய மங்களம். லோகாச்சார்யாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே संसारभोगी संदष्ट जीव जीवातवे नमः. श्रीमते रम्यजामातृ मुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्य श्रीर्नित्यमंगलम्. श्रीमत् सुंदरजामातृ मुनिपादाब्जवासिने अण्णंगरार्यवर्याय नित्य श्रीर्नित्यमंगलम्. அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் இன்னும் ஒரு நூற்றாண்டிரும்